ஹாய்டா சொல்ல குட்டீஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ஜே ஃபால் இன் லவ் வித் கிராஸ் கால் ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் கிம் டேயாங். பேசலாம் உங்கள் ஃப்ரெண்டு காண்டாகிற அளவுக்கு பேசலாம். இன்றைக்கி நம்மளோட ஷோவில் பார் ஜிமின் அவங்களோட ஃப்ரெண்டை கலாய்க்கிறதுக்காக நம்பர் கொடுத்துருக்காரு. என் ஃப்ரெண்டை கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி கலாய்ங்க. ஓகே, பண்ணிடலாம். ஹலோ குக்கியா? யார் நீங்கள்? என்ன பேபி, என்ன தெரியலையா? லெஜ்மினா நீ தாங்கிறது நல்லா தெரியுது. ஒழுங்கா பேசு. குக்கிமா, என்னோடய வாய்ஸ் கூடவா உனக்கு தெரியல? ஜிம்னா கொப்ப மௌனே, என்ன தண்ணி போட்டு சுற்றிட்டுருக்கியா? எதுக்குடா இப்போ மிமிக்ரி பண்ணிகிட்ருக்க? ஐயோ குக்கிமா, என்னோடய வாய்ஸும் அந்த ஜிமினோட வாய்ஸும் ஒரே மாதிரியா இருக்குது. என்ன போய் நீ அவங்க கூட கம்பேர் பண்ணுறியே. ஹலோ, இங்கே பாருங்கள், உங்களோட வாய்ஸ் ஜிமினோட வாய்ஸ் மாதிரி இல்லை. ஆனால் குக்கிங்கிற பேர் ஜிமினை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. என்ன அந்த நாய் சொல்லி ஃபோன் பண்ணிங்களா? யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன குக்கிமா? ஹலோ, ஃபஸ்ட்டு குக்கிங் பேர் சொல்கிறத நிறுத்து. என்னோடய பேர் ஜங்குக். என்னது ஜங்குல் புக்கா? ஹலோ ஜங்குக். ஓகே பேபிமா, நான் உன்னை ஜங்குக்னு கூப்பிட தான் உனக்கு பிடிக்கும்னா நான் ஜங்குக்னே கூப்பிடுறேனே. யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? எதுக்கு இப்போ பேபிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க? என்ன அந்த ஜிம்மி நாய் கலாய்க்கிறதுக்கு நம்பர் கொடுத்துச்சா? என்ன ஃப்ராங்காலா? உண்மை சொல்கிறா? ஐயோ பேபி, நான் எவ்வளோ பாசமாக பேசிகிட்டு இருக்கேன், போய் ஃப்ராங்காலுன்னா சொல்லிகிட்டு இருக்க. போ பேபி, நீ ரொம்ப மோசம். பச்சையாக தெரியுது நீ என்ன கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன தான் வேணும்? முதல்ல நீ யார்? உன் பேர் என்ன சொல்லு. ஐயோ பேபிமா, என்னோடய பேரை கூடவா நீ அதுக்குள்ளே மறந்துட்டேன்? சரி, நீ ஆசைப்படுறேன்னு ஒரு தடவை நான் சொல்கிறேன். என்னோடய பேர் கிம் டேயாங். இங்கே பாரு, நீ டேயாங்கா இரு இல்லை தேவாங்கா கூட இரு, ஆனால் முதல்ல இந்த பேபின்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணு. கேட்க முடியல. இந்த பக்கம் ஸ்டூடியோவில் டேயாங் பக்கத்தில் இருக்கவங்க இதை கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஆனால் டேயாங் பெருசாக கவனிக்காமல், ஐயோ என்ன பேபிமா, நான் உன்னை எப்போவுமே செல்லமாக பேபின்னு தானே கூப்பிடுவேன், இப்போ மட்டும் என்ன புதுசு புதுசாக கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு இருந்துட்டு, இங்கே பாரு, நீ கலாய்க்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்க, கன்ஃபார்ம் தெரியுது. ஆனால் அதுக்கு நான் ஆள் இல்லை. ஒழுங்காக ஃபோனை வச்சுட்டு போ அப்படின்னு ரொம்ப கோவமாக கத்துறான். என்ன பேபி, என்கிட்ட பேசினா லவ் வந்துடும் பயமாக இருக்கா? என்னது உங்ககிட்ட பேசினா எனக்கு லவ் வந்துடுமா? என்ன நினச்சேன் இந்த ஜங்குக் பற்றி? இந்த ஒரு கால் மட்டும் இல்லை, ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நீ என்கிட்ட பேசினாலும் எனக்கு உன் லவ்வே வராது. முதல்ல ஃபோனை வை. என்ன பேபி, பேசினா லவ் வராதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைன்னு சொல்லி பயந்து சொல்லிக்கிட்டே இருக்கியே. இப்போ என்னடா வேணும் உனக்கு? என்ன பேபி, ஆசையாக பேசலான்னு ஃபோன் பண்ணியிருக்கேன், இப்படி வல்லுன்னு பேசுகிறேன். உன்னால் முடிஞ்சால் ஒரு 15 மினிட்ஸ் என்கிட்ட பேசி தான் பாரேன். இந்த 15 மினிட்ஸில் ஜங்குக்கு கரெக்ட் பண்ணிட முடியும்னு நினைக்கிறியா? உன்னால் முடிஞ்சா ட்ரை பண்ணு. ஐயோ ஜங்குக்கா, இந்த டேயாங் பற்றியும் உனக்கு தெரியாதுல்ல. இந்த 15 மினிட்ஸ் கால்லையே இந்த அடுத்த 50 வருஷம் நான் உன் கூட தான் பேபி இருக்கணும்னு நீ சொல்லுவ பார். ஒருத்தனுக்கு அவள் யாருன்னு சொல்லவே துப்பு இல்லையா, ஆனால் அடுத்த 50 வருஷத்துக்கு பார்த்துப்பானா. போய் இதெல்லாம் எவனா திளிச்சவன் இருப்பான், அவங்ககிட்ட போய் சொல்லுப்போ. நீ முதல்ல தைரியமான ஆளாக இருந்தா முதல்ல நீ யார் என்னன்னு சொல்கிறா. ஐயோ பேபிமா, மாமனை பற்றி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசையா என்ன? சரி சொல்கிறேன் கேளு. ஐ எம் கிம் டேயாங், நிலா எஃப்எம்மோட சீனியர் ஆர்ஜே. யார் நீ? ஆர்ஜேவா? நீ ஆர்ஜேன்னு சொன்னால் சின்ன புள்ள கூட நம்பாது. உனக்கு முதல்ல என் பேரையே சொல்ல தெரில, நீ எல்லாம் ஆர்ஜேவா? ஏதோ 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்ருக்க டுபாக்கூர் தானடா நீ. ஆர்ஜேன்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்க. இப்படி தான் கிடைக்கிற நம்பர்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கியா? வைக்கமா இல்லை உனக்கு? உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் போலீஸில் தாண்டா கொண்டு போய் கொடுக்கணும். எப்படி என் பர்மிஷன் இல்லாமல் என் நம்பர் எடுத்து நீ பேசுவ? இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசுனது உன் மொக்க பேச்செல்லாம் கேட்குறதுக்கு இல்லை, போலீஸில் மாட்டி விடுறதுக்கு. நீ இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ரைட் திரும்பிப்பார். என்ன போலீஸ் நிற்குதா? போய் கம்பியன். என்ன பேபி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். இந்த பக்கம் அவன் சொன்ன மாதிரியே நிஜமாக போலீஸ் வந்து நிற்கிது. எல்லாருமே ஷாக் ஆகிட்டு கிட்ட போனால் அந்த போலீஸ்காரர் வந்துட்டு, யார் இங்கே கிம் டேயாங்? சார் நான் தான். உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாருன்னு தெரியாதவங்க நம்பர்லாம் எடுத்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. என்ன நடந்துகிட்ருக்கு? சரிங்க பாருங்கள், பார்த்தாவே தெரியும் இது ஒரு பெரிய எஃப்எம் ஸ்டூடியோ. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் என்னோடய ஐடி கார்டு. நான் இங்கே ஆர்ஜிஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யாரோ ஒரு நம்பரை தெரியாமலே எடுக்கல, அவங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்களோட நம்பர் கொடுத்து கலாய்க்க சொல்லியிருக்காங்க. இது தான் நாங்கள் ஷோவாக பண்ணிகிட்ருக்கோம், இதை நீங்கள் இங்கே செக் பண்ணி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேயாங் பேசிகிட்டு இருக்கான். அந்த போலீஸ்காரரும், சரி ஓகே தம்பி, இருந்தாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஷோவை அடுத்த தடவை நீங்கள் இருத்து தான் மூடுற மாதிரி இருக்கும், புரியுதா? சரி சார், நாங்கள் பார்த்துக்குறோம். சரிப்பா, பெரிய இஷ்யூவில் எதுவும் இல்லை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து போயிடுறாங்க.
இந்த பக்கம் டேயாங் செம்ம கடுப்பாக இருக்கான். ஏன்னா இது அவன் 2 வருஷமாக நடத்திட்டு இருக்க ஒரு ஷோ. ஆனால் போலீஸ் வந்து இது பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி இருக்குது, இனிமேல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலே இந்த ஷோவை நீங்கள் இழுத்து தான் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதான் அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கடுப்பில் நின்றுட்டுருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு ஜேஹோப் கிட்டே போயிட்டு, என்ன மச்சான் என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்மளும் 2 வருஷமாக ஷோ பண்ணிட்டு தான் இருக்கோம், இது வரைக்கும் இப்படி ஒன்று நடந்ததே இல்லையடா, எப்போவுமே நீ எண்டிங்கில் கிம் டேயாங்னு சொன்ன உடனே சார் நீங்களா, நான் உங்களோட பெரிய ஃபேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தது இல்லையா மச்சான், இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் மச்சான் அவனுக்கு ஒரு பேர் வச்சான் பார்த்தியா தேவாங்கன்னு, சூப்பராக இருக்குடா, பலே ஆள் தான் போல், போலீஸில் உன்னையே மாட்ட விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லோரும் சிரிப்பாக சிரிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் டேயாங்க்கு செம்ம கடுப்பாக இருக்குது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் டேயாங்கோட அப்பா இருந்துட்டு, தம்பி நில்லுப்பா, என்ன ஸ்டேஷனுக்கு போலீஸ்லாம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு ஓகேவா எல்லாம்? அப்பா எல்லாம் ஓகே தான்ப்பா, ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் அவங்க அம்மா இருந்துட்டு, டேயாங்கா யாரா அந்த பையன் உண்மையிலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், இருந்தாலும் அவனுக்கு வச்சிருக்கான் பெரிய தேவாங்கங்கிற பேர், சூப்பர்டா, இன்னைக்கு கால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன் தெரியுமா. தாயாமா நீ உன் பையனை ஒருத்தன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், அப்படி கலாய்ச்சிட்ருக்கான், நீ உட்காந்து சிரிச்சிட்ருக்க. ஆமாம் நீ எத்தனை நாள் மற்றவங்களை கலாய்ச்சிருப்ப, உன்னே ஒருத்தன் கலாய்க்க வந்துட்டான் பார்த்தியா. அன்றைக்கி அம்மான்னு கூட பார்க்காம ஃபோன் பண்ணி எப்படி கலாய்ச்சேன், உனக்கு வேணுடா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சிரிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் டேயாங்க்கு இன்னும் கடுப்பாகி ரூம்குள்ளே போய் கோவமாக உட்காந்துட்ருக்கான். என்னோடய 2 வருஷத்தில் இந்த மாதிரி எப்போவுமே ஆனதே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜங்குக் தான். ஜங்குக் நீ மட்டும் கையில் கிடச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டென்ஷனாக அவனோட மெத்தையை பிடிச்சி ஃபுல்லாக குத்திகிட்டு இருக்கான். இப்படியே தான் ஆஃபீஸ் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த கால் பற்றியே தான் பேசிகிட்டே இருக்காங்க. இதனால டேயாங்க்கு டென்ஷன் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் டேயாங் காது படவே, கேட்டியாடி அன்றைக்கி அந்த கால் பேசின பையன் டேயாங் சரியாக கலாய்ச்சி விட்டானா, ஐயோ நமக்குலாம் இந்த மாதிரி கால் வந்துச்சுன்னு வச்சுக்கோ உடனே கட் பண்ணி விட்டுணும், ஏதோ டேயாங் சாருங்கிறதால அவ்வளோ நேரம் பேசிட்டு வராது, போலீஸ் கேஸ்லாம் ஆச்சான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வேணும்னே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் டேயாங் வந்துட்டு ரொம்ப கடுப்பாகி ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு, மச்சான் அஜய் ஹோப்பிங் வா. சொல்லு மச்சான், என்ன கோவமாக இருக்க, என்ன வேணும் உனக்கு? எனக்கு அன்றைக்கி அந்த கால் பேசினால அவனோட டீட்டெயில் வேணும், இன்னும் பண்ணுவியே எனக்கு தெரியாது, எனக்கு இன்னும் ½ நாள் அவனோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஜெயகோபுரத்துட்டு, என்னாச்சு இவனுக்கு, எதுக்கா அவனை பற்றி கேட்குறான், சரி எதுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு டேயாங் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றான். டேயாங் இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா, தேவாங்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடிச்சிட்டு, அம்மா சரிடா மறைக்காத, இருந்தாலும் எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் ஒர்க் விஷயமா வெளியூர் போகிறேன், 2 days ஆகும், நான் வரமாட்டேன். என்னடா திடீர்னு வந்து சொல்கிறேன், சடனாக ஃபிக்ஸ் பண்ணது தான், 2 days ஆகும், இந்த ஊருக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி அந்த ஊருக்கா போகிறேன், அப்போ நானும் வரேன்டா அவன் கூட. நான் ஒர்க் விஷயமா போகிறேன்னு சொல்லிருக்கேன், நீ என்ன மையன் கூட வரேன்னு சொல்லிருக்கேன். தம்பி உனக்கு ஞாபகம் இருக்கா, ஜோசிக்காரர் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு தான் போக சொன்னார், நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டேன், ஆனால் நீ வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ பாரு நீயே வேலை விஷயமா அந்த ஊருக்கு போகிற, கடவுளே உன்னை கூப்பிடுறாருடா, நானும் கூட வரேன், நீ ஒர்க்கு முடிச்சுட்டு வா, நம்ம அப்படி பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துடலாம். என்னம்மா நீ வேற, அங்கே ஒர்க் எப்போ முடியும்ல எனக்கு தெரியாது, நான் போய் அங்கே ஒர்க்கை பார்ப்பேன்னா இல்லை ஒன்றை பார்ப்பேனா. என்னடா நான் பாட்டுக்கு ரூமில் இருக்க போகிறேன், அந்த பரிகாரத்துக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்ருப்பேன், நீ போய் ஒர்க் முடிச்சுட்டு வா, நம்ம பரிகாரத்தை பண்ணி முடிச்சிடலாம். டேயாங் மனசுக்குள்ளே, நானே உன்னை பழி வாங்குறதுக்கு தான் அங்கே போகிறேன், இதில் எங்கள் அம்மா வரியா, அதெல்லாம் ஒன்று வேணாம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நானே பண்ணிட்டு வந்துடுறேன். உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. என்ன தெரியாது, ஐயர்கிட்ட காசு கொடுத்தா அவரே எல்லாத்தையும் பண்ணவே சொல்லிடுவார், சொல்லுங்கள் நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு சரிடா பார்த்து பத்திரமா பண்ணிடணும், மறக்காமல் பண்ணிடணும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் டேயாங்கோ ஜெய்ஹோப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜெய்ஹோப்பு, மச்சான் வா, அம்மா சொன்ன பரிகாரத்தை ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிடலாம். வந்த வேலை என்னமோ அதை பார்க்கணும். அதுக்கெலாம் லேட் ஆகும்டா, இங்கே பாரு மணி இப்போ தான் 6 ஆகுது, நம்ம ஃபஸ்ட்டு பரிகாரத்தை முடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் வந்து டேயாங் இழுத்துட்டு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஐயர் சொன்ன பரிகாரத்தெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டேயாங் சுற்றி பார்த்துட்ருக்கான். அங்கே நிறைய பேர் இதே மாதிரி பரிகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங் மனசுக்குள்ளே, பரிகாரங்கிற பேரில் எத்தனை பேர் சுற்றிட்டுருக்காங்க பார், இந்த பிஸ்னஸ் கூட நல்லா தான் இருக்குது இல்லைடா, சாமி பற்றிக்குள்ளே பேசக்கூடாது அமைதியடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹோப் இந்த பக்கம் சொல்லிட்டுருக்கான். அப்போது திடீர்னு பலமாக காற்று வீசுது. காகம் கிளி எல்லாம் அதோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வேலைக்கு போக கீச்சுன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போது அங்கே இருக்க சாம்ராண்டி புகை அங்கே இருக்க டேயாங் மேலே பட்டு அப்படியே தெப்பக்குளை சைடு மூவ் ஆகுது. டேயாங்கும் அந்த சைடு திரும்பி பார்க்க அப்போ குளத்தில் இருந்து வெள்ளத்தாமரை இழந்துக்கிற மாதிரி ஒரு பையன் நல்லா மூழ்கி போகுது. அந்த பையன் அங்கேருந்து நடுங்கிக்கிட்டே எழுந்து
அப்படியே டேயாங்கை நோக்கி நடந்து வந்துட்டுருக்கான். டேயாங் கொஞ்சம் கூட கண் அசைக்காமல் அந்த பையனையே பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அந்த பையன் நேராக டேயாங்கை நோக்கி வந்து டேயாங்குக்கு ஆப்போசிட்டில் நின்று சாமி கும்பிட்டுட்ருக்கான். அப்போ அந்த பையனோட அவங்க அம்மா ஒரு மாலையை எடுத்து அந்த பையனோட கழுத்தில் போட்டுட்டு ஐயர்கிட்ட, சாமி நீங்கள் சொன்ன பரிகாரம் எல்லாமே பண்ணிட்டேன், மாலையும் போட்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சாமி? அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் என்னம்மா நேர்ந்து விட்டு ஆடாமா, மாலையெல்லாம் போட்டாச்சு, எப்போ இருக்கிறதுன்னு கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கேன், குழுவுறதுமா முடிஞ்சான்னு கீழே வீட்டுக்கு போகலாம். ஏய் அமைதியடா, சாமி விஷயத்துலலாம் இப்படி அவசரப்படக்கூடாது, வீட்டுக்கு போய் ஃபோனை தானே பார்த்துட்டு இருப்பேன், கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி மிரட்டி நிற்க வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு குளிர் தாங்கல, ஒரு மாதிரி அப்படின்னு நடுங்கிட்டே நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் ஜெய்ஹோப், டேயாங்கா உங்கள் அம்மா மட்டும் வந்துருந்துச்சு, உனக்கும் இதே நிலமை தான்டா, பாவம் அந்த பையனை பாரு, மஞ்சள் தண்ணி ஊற்றின ஆடு மாதிரி நனைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பேசி இந்த பக்கம் சிரிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் பரிகாரம் முடிஞ்சதுனால அந்த பையனோட அவங்க அம்மா எல்லாருமே போயிடுறாங்க. இதே மாதிரி நிறைய பேர் பரிகாரம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே டேயாங், டேய் மச்சான் இந்த இடம் தானே, நல்லா தெரியும் தானே? அடா ஆமாடா, எத்தனை தடவை கேட்பேன், இந்த இடம் தான், இங்கே பாரு, இங்கே இந்த கூட்டத்தில் தான் அவங்க எங்கேயோ இருக்காங்க, இரு நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேட்குறேன். ஹலோ, எங்கே இருக்க, வந்துட்டியா இல்லையா? இல்லை வந்துட்டேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கியா? சார் இல்லை சார் வந்துட்டேன் சார், இந்த கூட்டத்தில் தான் சார் இருக்கேன், நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? இங்கே வேறு நான் எங்கே இருக்கேங்கிறது ஒன்று முக்கியம் இல்லை, நீ எங்கே இருக்க, எனக்குள்ள ட்ரெஸ் போட்டிருக்கேன், அவன் எனக்குள்ள ட்ரெஸ் போட்டிருக்கான், எல்லாம் சொல்லு. சார் இங்கே பாருங்கள் சார், இங்கே ஒரு பஞ்சு மிட்டாய் கடை இருக்கா, அந்த பஞ்சு மிட்டாய் கடைக்கு பக்கத்தில் பாருங்கள் ஹெட்டுக்கு க்ரௌண்ட்லாம் போடுற கடை இருக்கா, அந்த கடைக்கு தான் சார் நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். நான் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன் சார், இங்கே பாருங்கள் என் பக்கத்தில் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான்ல அவன் தான் அது. இதை 2 பேருமே ஸ்பீக்கரில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. டேயாங் மனசுக்குள்ளே, ஐயோ நீ தானே அது, திரும்படா, உன் மூஞ்சி பார்க்கறதுக்கு தானே நான் இவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேன், திரும்படா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கான். இந்த பக்கம் அந்த பையனா ஒரு லைட் எரியிற மாதிரி க்ரௌன் எடுத்து அவனோட தலைமையில வச்சுட்டு அந்த பக்கம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் திரும்புகிறான். பார்க்குறதுக்கு அப்படியே ஏஞ்சல் மாதிரியே இருக்கான். அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜங்குக் தான். டேயாங் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி இந்த பக்கம் ஜெய்ஹோப்பை திரும்பி பார்க்குறான். ஜெய்ஹோப் வந்துட்டு, டே மச்சான் நம்ம கோயிலில் பார்த்தோம்ல அந்த பையன் தானே இது? டே ஜீனா உண்மையை சொல்லு, அவன் பக்கத்தில் நிற்கிறான், இந்த தலையில் கூட அந்த க்ரௌன் வச்சுட்ருக்காங்க, அந்த பையனா? அந்த பையன் தான் ஜங்குக்கா? ஆமாம் சார் அவன் தான் சார் ஜங்குக், இங்கே பாருங்க நான் கை கூட இப்போ டெலிட் பண்ணுறேன்னா அந்த பையன் தான் சார் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் 2 பேருக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஜெய்ஹோப் டேயாங்கை பார்த்துட்டு, டே மச்சான் அப்போ நம்ம கோயிலில் பார்த்தா அந்த பையனும் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசினவனும் ஒரே ஆளா அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்டுட்ருக்கான். இந்த பக்கம் அதே ஷாக்கோடவே டேயாங் இந்த பக்கம் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக், டே மச்சான் எங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்க, இங்கே பார் இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா, உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பீதியிலே இருக்க, என்னாச்சு உனக்கு, யாராவது சொல்லிட்டாங்களா, என்ன ஆச்சு என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை மச்சான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் பீதியிலே நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு கால் வருது. ஜிமின் வந்து தனியாக போய் நின்று பேசிகிட்டு இருக்கான். சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே அவன் யாருன்னு காமிச்சிட்டேன் இல்லை சார், எங்களை விட்டுட்டு போங்க சார், ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்ருக்கான். இங்கே பார் அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிற மாதிரி செஞ்சுன்னா உங்கள் 2 பேர்த்தையும் எதுவும் பண்ணாமல் நாங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். இங்கே பார் அந்த பையன்கிட்ட நீ என்ன சொல்வியே எது சொல்வியே எனக்கு தெரியாது, இங்கேருந்து பஸ் ஸ்டாப் கிட்டே நாங்கள் நிற்போம், இன்னும் 10 நிமிஷத்தில் அந்த பையனை நீ அங்கே கூட்டிகிட்டு வரேன். சரி எதுக்கு சார், எதுக்கு என்னத்துக்கெலாம் கேட்கக்கூடாது, ஒழுங்காக பஸ் ஸ்டாப்புக்கு அந்த பையனை இப்போ கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அதில் கட் ஆகுது. ஜெய்ஹோப் இந்த பக்கம், டே மச்சான் எதுக்குடா பஸ் ஸ்டாப்புக்கு வர சொன்னேன், சும்மா பார்த்தா போதும்னு சொன்னேன். இந்த பக்கம் டேயாங் ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு, அவன் என்ன அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கான், அவனால் ஆஃபீஸில் எல்லோரும் எப்படி என்ன கலாய்ச்சாங்க, ஏன் வீட்டில் கூட எங்கள் அம்மா எப்படி என்ன கலாய்ச்சாங்க, அவ்வளோ ஈஸியாக அவனை நான் விட்டுட்டு போயிடுவேனா, முதல்ல வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜெய்ஹோப், ஐயோ இவன் என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காரு. அடுத்த 10வது நிமிஷம் ஜிமினும் ஜங்குக்கும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் ஜிமின் கிட்ட, டே மச்சான் ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக போகணுன்னு சொல்கிறேன், இங்கே பாரு ஃபெஸ்டிவல் இன்னும் முடிய கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க, அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு ஜேகே ஸ்கூட்டி மேலே உட்காந்து திட்டிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் கீழே நின்றுட்டு ஜிமின் திட்டு வாங்கிட்டு இருக்கான். மச்சான் அது வந்து அன்றைக்கி ஒரு கிராஸ் கால் வந்துச்சுல்ல, ஆமாம் உதவி நீ தானே பண்ணி தொலைஞ்ச. ஐயோ மச்சான் அது நான் இல்லைடா, உண்மையாகவே அன்றைக்கி ரேடியோ ஸ்டேஷனில் இருந்தாடா கால் பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்கிறேன்? ஆமாண்டா அன்றைக்கி உங்ககிட்ட பேசினது நிஜமாவே ஆர்ஜி கிம் டேயாங்டா. நிஜமாவாடா, நான் அவர் எது தெரியாமல் போலீஸுக்கு வேறு ஃபோன் பண்ணிட்டேனே. சரி இப்போ என்ன விடு, அதனால் என்ன, அது முடிஞ்ச 3 நாள் ஆச்சு, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? இல்லைடா மச்சான் அன்றைக்கி வர நீ வர
போலீஸுக்கு வர ஃபோன் பண்ணி சொல்லிட்டல, அங்கே ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சான். அந்த ப்ராப்ளமே அவங்க நிறைய மணி கொடுத்து தான் சால்வ் பண்ணாங்களாம். எல்லாம் போலீஸ் கேஸ் ஆகிருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் தாண்டா அவங்க நம்பர் கொடுத்து பேச சொன்னேன். இப்போ அவங்க அதை பற்றி பேசணும்னு சொல்லி தாண்டா வர சொல்லியிருக்காங்க. என்னது, வர சொல்லியிருக்காங்களா? எங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் டேயாங் கரெக்டாக அவனோட ஸ்கூட்டி மேலே இப்படி வேகமாக கை வச்சுட்டு, ஹே பேபிமா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த பக்கம் ஜேகே திரும்பி பார்த்துட்டு அவனுக்குள்ளே அள்ளுடலை. சரி சமாளிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே, ஹாய் ஹாய் கேம் டேயாங் எப்படி இருக்கீங்க. என்னது டேயாங்கா? இல்லையே, நீ தேவாங்கன்னு சொல்லுவேன். ஐயோ இவன் ஒன்றுத்தையும் மறக்கல போலையே. அன்னைக்கு ஏதோ டங்க்கு ஸ்லிப் ஆகி தேவாங்கன்னு வந்துடுச்சு. கிம் டேயாங் இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டு இருக்கா. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல். டேய் அன்றைக்கி என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஏய் என்ன பேபி பேபின்னு சொல்லிட்டு இருக்க? நீ மட்டும் தைரியமான ஆளாக இருந்தா நேரில் வந்து பேபி சொல்கிறா பார்க்கலாம். ஏன் பேபி நேரில் வந்துட்டேன் சொல்லு, இப்போ என்ன தர? ஐயோ நீ இப்படி திடீர்னு நேரில் வந்து நிற்பேன்னு கனவாடா கண்டேன். அது சின்ன பையன் தெரியாமல் சொல்லிட்டேன். அது இல்லாமல் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறது எது? சின்ன பையன்தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறானா? ஐயோ இவன் வேறு ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறானே, எப்படி சமாளிக்கிறது? சார் அது வந்து நான் அன்றைக்கி விளையாட்டுக்கு பண்ணது எல்லாமே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க சார். நீங்கள் ஒரு ஆர்ஜிவாக இருக்கீங்க, இந்த மாதிரி எத்தனை கால் பார்த்துருப்பீங்க. இப்படியெல்லாமா சீரியஸ் ஆகிறது? இல்லையே, இந்த மாதிரி ஒரு கால் கூட நான் பார்த்தது இல்லையே. உன்னால் எங்கள் கம்பெனி மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது வியூஸ் அதிகம் போனதால் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை திருப்பி கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டியிருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிற? என்ன இதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல போறியா? இப்போது நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? அந்த 10 லட்சத்தை உங்கள்கிட்டருந்து வட்டி முதலுமா வாங்கிட்டு போதான். என்னது 10 லட்சமா? சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க சார். யாராவது 10 லட்ச ரூபா ஃபைன் போடுவாங்களா? இங்கே பார் பில்லு பார்த்தியா, தெரியுதா? போலீஸ் ஸ்டேஷனில் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லு எடுத்து காமிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகிக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் திரு முடிச்சிட்ருக்கான். சார் இதெல்லாம் போங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல வியூஸ் அதிகம் போச்சு அப்படின்னு. அப்போ வியூஸ் அதிகம் போயிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதுலேயே நிறைய இன்கம் வந்திருக்கும். நீங்கள் அதிலேருந்து இந்த ஃபைனை கழிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேயாங்க்கு மனசுக்குள்ளே சிரிப்பாக இருக்குது. அது எப்படி சும்மா விட முடியும்? நீ சும்மா விடுவியா? சார் ஏதோ சின்ன பசங்க தெரியாமல் விட்டோம் சார், விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கெஞ்சிட்ருக்கான். ஜேகே வந்துட்டு சார் ஏதோ சின்ன பசங்க விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்டுட்ருக்கான். சரி இப்போதைக்கு போனால் போதுன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் விடுறேன். 2 பேர்த்தோட அட்ரஸ் சொல்லுங்கள். ஜிமின் நீ எந்த ஊர்? சார் நான் இங்கேருந்து இப்படி கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன் சார். இவன் இங்கே தான் அப்படின்னு சொல்லும்போது ஜேகே கை பிடிச்சிட்டு என்னோடய ஊரும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்படியா, ரொம்ப தூரமா? சரி அட்ரஸ் சொல்லு. அட்ரஸ்ஸு சியோல் மெயின் ரோட், சியோல் குறுக்கு சந்து, ஜாங்னியோ ஸ்ட்ரீட், நம்பர் 6. பரவாயில்லையே, அட்ரஸ் கேட்டா டோர் நம்பர் வரைக்கும் சொல்கிறியே, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தெரியும் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே வெளியே சொல்லிகிட்டு இருக்கான். சரி சார், அதான் அட்ரஸ் வாங்கிட்டே இல்லை, நாங்கள் கிளம்பலாமா? இருங்க என்ன அவசரம், 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்களா? இல்லை சார். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் 2 பேரும் பியூட்டிஷியனாக இருக்கோம். ஓ பியூட்டிஷியனா, அத்தை இவ்வளோ அழகா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே அவனையும் பார்த்துட்ருக்கான். சார் நீங்கள் பாருங்கள் சார், இப்போவே டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எங்கள் 2 பேரோட ஊர் ரொம்ப தூரத்தில் இருக்குது. நாங்கள் இப்போ போனால் தான் நாங்கள் நைட்டாவது எங்கள் வீட்டுக்கு போக முடியும். நாங்கள் கிளம்புறோமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இந்த பக்கம் டேங்க சிரிச்சுட்டே சரி கிளம்புங்க. ஆனால் ஒரு நிமிஷம், ஏதாவது என்கொயரினா நான் எப்படி உன்னை கான்டாக்ட் பண்ணுவேன்? சார் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் எப்போ நாள் எடுப்பேன். எப்படி எடுப்பேன்? அதான் என் நம்பர் நீ பிளாக் போட்டு வச்சுருக்கியே. இது தெரிஞ்சிச்சா? சார் நான் அன்பிளாக் பண்ணிடுறேன் வீட்டுக்கு போன உடனே. நீங்கள் எனக்கு எப்போ வேணால் கால் பண்ணலாம். ஒன்று எப்படி நம்புறது? என் கண்ணு முன்னாடியே அன்பிளாக் பண்ணு. ஐயோ வேறு. இங்கே பாருங்கள் பண்ணிட்டேனா? ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஸ்கூட்டியில் ஏறிட்டு 2 பேர் கிளம்புறான்னு பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு, நீ வேறு ஊர் இவன் வேறு ஊர் தானே சொன்னீங்க, எதுக்கு இப்போ 2 பேரும் ஒட்டுக்கா போகிறீங்க? சார் அது வந்து நான் பஸ் ஸ்டாப்பில் அவனை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அப்படி நான் போயிடுவேன். அப்புறம் நம்ம நிற்கிறது என்ன, பஸ் ஸ்டாப் இல்லையா? பஸ் ஸ்டாப் தான். ஜிம்னா இறங்குடா, இங்கே பாரு உங்கள் ஊருக்கு போகிற பஸ் நிற்கிதா, போய் ஏறுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை விரட்டுறான். ஜிம்மினும் போய் பஸ்ஸில் ஏறிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவனும் இந்த பக்கம் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போயிட்டுருக்கான். வந்துக்கிட்டு தொலை போகிறான், மூதேவி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் டைம் பின்னாடி வரவே இல்லை. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கும் போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு
அப்பாடா தப்பிச்சோம் அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு நினச்சிட்டு பெட்டில் போய் படுத்துட்டு மறுபடியும் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் டேயாங் ஃபுல்லாகவே ஜேக்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். ஓ இதுதான் அவன் வீடா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு போன ஜிமின்னு ஜேகேக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஹே மச்சான் என்னடா அவசியத்தை விட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன், பின்ன மடியில் வச்சு கொஞ்சம் வாங்கலாம் உன்ன, நீ பண்ண வேலைக்கு எல்லா பிரச்சனையும் உன்னால தான், இனிமேல் யார்கிட்டயாவது என் நம்பர் கொடுத்த மௌனே அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஜேகே இந்த பக்கம் முதல்ல இவன் நம்பரை பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கிடுறான். இப்படியே ஒரு 2 நாள் ஆகுது. இந்த பக்கம் ஜேகேவோட அம்மா தான், டே ஜேகே எழுந்துடுறா, மணி 10 ஆகிடுச்சு பாரு, மா ஒரு 5 நிமிஷம்மா இருங்கம்மா, டே இங்கே பாரு ஆல்ரெடி 10 ஆச்சு, நீ ஒர்க்கு போகணும்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அம்மா நீங்கள் வேறு ஏம்மா, இங்கே பாரு ஜேகே நீ போய் ஒர்க் சீக்கிரம் முடிச்சிட்டு வா, ஈவினிங் நம்ம வெளியே போகணும். எங்கேம்மா போகணும், இன்றைக்கி உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். என்னது பொண்ணா, என்ன என்கிட்ட எதுவுமே சொல்ல, ஃபோட்டோலாம் காமிக்கல, திடீர்னு பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்று சொல்லிட்டா இருப்பாங்க. ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் 4 மணிக்கு இந்த கோயிலுக்கு போகணும், சீக்கிரம் போய்ட்டு வா, ஒர்க் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் 4 o'clock இந்த பக்கம் கோவிலில் ஜேகே ஜிமின் எல்லாருமே இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் இருந்துட்டு, டே மச்சான் பாத்தியா என்கிட்டயே சொல்லவே இல்லை, என்னடா கல்யாணம் பண்ண போறியா, டே ஏன்டா நீ வேற, எனக்கே எங்கள் அம்மா காலேஜ்டா சொல்லிச்சு, இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு அப்பப்போ அறிவு இருக்குடா, ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துருக்கான், பொண்ணு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக செட்டில் ஆக வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின், டே மச்சான் பார்க்க வந்தது பொண்ணு இல்லை பையன், என்னடா சொல்கிறேன் அங்கே பாரு அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது நம்மளோட டேயாங் தான். இவங்கடா இங்கே வந்திருக்கான், ஒருவேளை பொண்ணோட அண்ணனாக இருக்கும் தம்பியாக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஜேகேவோட அவங்க அம்மா அவங்க அப்பா 2 பேர் வந்துட்டு, ஜேகே அங்கே பார் அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அவன் தான் மாப்பிள்ளையா, அம்மா நீ என்கிட்ட பொண்ணு தான்மா சொன்னேன், அது நான் மாற்றி சொல்லிட்டேன்டா, பொண்ணு இல்லை பையன், அங்கே பார் செம்ம அழகாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேவும் ஜிம்மும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, இவன் போடுறான் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபேமிலிஸ் எல்லாருமே எனக்கு வந்து 2 பேருமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கா திக்குன்னு இருக்கு, ஐயோ இவ எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது போய் அவங்ககிட்ட, நீ எப்படா இங்கே வந்திருக்க, எனக்கு இவனை பிடிக்கல, எனக்கு இது வேணான்னு சொல்லணும்னு உனக்கு தோணுது, ஆனால் அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்த்துனதுனால அவனால் எதுவுமே பேசவே முடியல, திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஏங்க வந்துட்டு, ஒரு நிமிஷம் நான் பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்பாடா இவனாவது சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக எந்திரிக்கிறான். ஜேகேவோட எங்கள் அப்பா பார்த்துட்டு, ஜேகே என்ன பழக்கம் இது, இல்லைப்பா அவர் தானே பேசணும்னு சொன்னார், நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ போகணும், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி சிறுன்னு சொல்கிறாரு. அப்பா விட்டாடா இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகேவுமே போகிறான். அவன் போகிற வழி எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, நம்ம காண்றது என்ன கனவா நிஜமா, ஐயோ இவன் எப்படா இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். டேயாங்க இந்த பக்கம், என்ன பேபிமா கீழே குமிச்சிட்டே இருக்க, என்ன வெக்கமா, எது வெக்கமா, யோ எனக்கு இங்கே தலையை சுற்றுற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயுமா உனக்கு தலை சுற்றுது, அடிச்சி நீ எப்படா இங்கே வந்த, உனக்கு எப்படி எங்கள் வீடு தெரியும், அதெல்லாம் நீ தான் மாப்பிள்ளை உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறையோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஒழுங்கா சொல்லு. என்ன பேபி என்னம்மா உனக்கு புரியல, கால் பண்ணி அன்றைக்கி என்ன அப்படி கலாய்ப்ப, நான் உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போயிடுவேனா, உன்னை பழிவாங்க வேணாம், அதுக்கு தான் இந்த கல்யாணம், அட்ட பாவி அதில் மனசில் வச்சுக்கிட்டாடா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க. ஏய் இங்கே பாரு டேயாங், நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நான் அன்றைக்கி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அதுக்கு உனக்கு சாரி கூட கேட்டேன், இதெல்லாம் விளையாடாத, ஒழுங்காக போய் வீட்டில் சொல்லு, இந்த கல்யாணம்லாம் வேணாம், எனக்கு அந்த மாதிரி பிடிக்கலன்னு போய் சொல்லு. நான் ஏன் சொல்லணும், உனக்கு பிடிக்கலாம் நீ போய் சொல்லு. ஐயோ இங்கே பாரு, எங்கள் வீட்டில் நான் போய் சொன்னேன் அப்படின்னா எங்கள் அப்பா என்னை கொன்னே போட்டுருவான், எங்கள் அப்பனை பற்றி உனக்கு தெரியாது, போய் நீயும் ஒழுங்கா போய் சொல்லுப்போ. என்ன ஜேகே பிளான் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கேன், நானே போய் சொல்லுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவனுக்கு ஜேகே காண்டாகுது, இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் நின்றுட்டுருக்கான். பேசாமல் நம்மளே போய் சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். என்ன நீ போய் சொல்லிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா, உன்னால் அது முடியாது ஜேகே, அப்படி மட்டும் நீ போய் சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோ, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, அன்றைக்கி ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என்னெல்லாம் பேசினேன், உங்களோட செல்ல பையன் ஜேகே நீங்கள் அம்பின்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் இது அம்பி இல்லை அன்னியன்னு சொல்லி, இல்லை அன்னியன் கூட இல்லை ரெமோன்னு சொல்லி அந்த ரெக்கார்டை உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் போட்டு காமிப்பேன், அப்புறம் யோசிப்பார் உங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னு. ஜேகே மனசுக்குள்ளே, ஆத்தாடி அதை மட்டும் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்க அவ்வளோதான், எங்கள் அப்பா தோலை உடிச்சு உப்பு கண்டை போட்டுருவானே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ ஜேகேயோட அவங்க அப்பா கூப்பிட்றாரு. ஜேகே பேசியாச்சா, பேசியாச்சுப்பா,
அப்போ வாங்க என்ன ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் அதுக்கு மேலே பேசவே முடியல. இந்த பக்கம் டேங்கும் சிரிச்சிட்டே போயிடுறான். அதுக்கப்புறமேட்டு அங்கேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே நம்ம வந்து இன்னொரு 1 மந்த்தில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி திருத்துன்னு முழிச்சிட்ருக்கான். ஜிமினியும் இந்த பக்கம் ஜேகேவையும் டேயாங்கும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்கான். வீட்டுக்கு போனேன் ஜேகே ஜிமினை கும்மியை வச்சு நல்லா கும்முன்னு கும்மிட்டு இருக்கான். டேம்மா எல்லாம் உன்னால தான்டா, ஒரே ஒரு நம்பரை மட்டும் கொடுத்து என் வாழ்க்கையவே இப்படி பலியாக்கிட்டியே அப்படின்னு கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி தூக்கி போட்டுட்ருக்கான். என் மச்சான் சாரிடா, எனக்கு இப்படி ஆகும்னு தெரியலடா, அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கம் கத்திட்டு இருக்கான். இங்கே பாரு என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு எனக்காவது ஏதாவது வழி சொல்லுடா. டேரெக்டாக போய் உங்கள் அப்பாட்டே சொல்லுடா. டேய் எங்கள் அப்பனை பற்றி தெரிஞ்சுமா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அவன் நான் இந்த ஸ்கூல் தான் போகணுன்னு சொன்னாலே அது எப்படி நீ டிசைட் பண்ணலாம்? நான் இந்த ஸ்கூல் தான் அவனை சேர்த்துவேன் அப்படின்னு எனக்கு பிடிக்காத ஒரு ஸ்கூலில் போய் சேர்த்துருவேன்டா அந்த ஆள். அவங்ககிட்ட போய் இந்த கல்யாணம் மட்டும் பிடிக்கலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நீ இவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணாலும் பண்ணிடுவான். ஐயோ ஜிம்னா இங்கே பாரு, அவன் என்னை பழி வாங்குறதுக்காக தான் அவன் கல்யாணமே பண்ணிக்கிறான், இதை அவனே வாயால் சொல்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிமின் ஐடியா என்னடா, இங்கே பாரு அவன் உன்னை பழி வாங்குறதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ நீ அவங்ககிட்ட கால் பேசும்போது அவன் வாயாலேயே நான் உன்னை பழி வாங்குறதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவே, அதை மட்டும் நம்ம வீட்டில் போட்டு காமிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, உனக்கு கல்யாணம் நின்றோம். டே ஜிம்னா உனக்குள்ளே இவ்வளோ அறிவாடா, இவன் இப்போவே நான் கால் பண்ணுறேன் அவங்ககிட்ட பேசுகிறான். டே இப்போவே வேணாம், எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் மூவ் அவன் தான் எடுப்பான். கண்டிப்பாக அவன் ஃபோன் பண்ணும்போது நீ ரெக்கார்ட் ஆன் பண்ணிடு சரியா, எப்போ பண்ணாலும் ரெக்கார்ட் ஆன் பண்ணிடு புரியுதா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். சரிடா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிளான் போட்டுட்ருக்கானுங்க 2 பேரும். இவனுங்க நினச்ச மாதிரியே கரெக்டாக அடுத்த நாளே டேயாங் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு ஹலோ பேபிமா, நினச்சேன்டா நீ ஃபோன் பண்ணுவேன்னு. சொல்லுங்கள் டேயாங். பர்றா என்ன பாசமாக பேசுகிற, இப்போல்லாம் நீ பேச மாட்டியே. இல்லை டேயாங், எப்படி இருந்தாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எதுக்கு நான் தேவையில்லாமல் உங்கள் மேலே கோவப்பட்டுக்கிட்டு அப்படின்னு தான். ஆஹா அப்படியா, ஆமாம் டேயாங், என்னால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இனிமேல் நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. என்னடா இப்போல்லாம் நீ பாசமாக பேசினா நான் உன்னை பழி வாங்க விட்டுருவேன்னு நினச்சியா? வா வா பேசு இதுக்காக தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். ஐயோ டேயாங் என்ன டேயாங் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் என்னை பார்த்துட்டு போனதுலேருந்து நான் உங்களையே தான் நினச்சிட்ருக்கேன் தெரியுமா. என்னடா என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணுறது எதுக்குன்னு நினைக்கிறேன், உன்னை பழி வாங்கிறதுக்காக மட்டும்தான். நான் உன்னை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுறேன் நீயே பாரு. ஜேகே மனசுக்குள்ள பேசு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங், நான் உனக்கு கொடுக்குற டார்ச்சரில் ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நீ தினம் ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு நீ டார்ச்சர் அனுபவிக்க போகிற. உன் வாழ்க்கையிலேயே இனிமேல் நீ யார்கிட்டையுமே தெரியாமல் கூட கால் பேசக்கூடாது, அந்தளவுக்கு நான் டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே மனசுக்குள்ள அப்பா எனக்கு தகுந்த மாதிரியே பேசுகிறான், பேசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டக்குன்னு டேயாங் சிரிக்கிறான். என்ன ஜேகே ஹாப்பியா, நீ நினச்ச மாதிரி என்ன பேசிட்டேனா? ஜேகே என்ன நினச்ச மாதிரி பேசுனீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன ரெக்கார்ட் தானே போட்டு வச்சுருக்க, எப்படியாவது நானே இதை சொல்லணும், இதை உங்கள் வீட்டில் போட்டு காமிச்சு கல்யாணத்தை நிறுத்தணும், இதுக்கு தானே பிளான் பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன ஜேகே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நிற்காது சரியா, இன்னும் ஒரே மாதத்தில் 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகிடும். ஓகே பாய்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடணும். இந்த பக்கம் ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. ஜிமினிக்கு ஃபோன் பண்ணிட்டு ஜிம்னா என்னோட ஐடியா கொடுத்த, அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான்டா, எப்படா கண்டுபிடிச்சான், அதான்டா எனக்கும் தெரில, நீ சொன்ன மாதிரியே கரெக்டாக ஃபோன் பண்ணோன்னே ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன்டா, ஆனால் எப்படி கண்டுபிடிச்சான்னு தான் தெரியல. அப்படியா சரி இப்போ ரெக்கார்ட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ரெக்கார்ட் ஆன் பண்ணோடனே யுவர் கால் ஹஸ்பண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அது காட்டி கொடுத்துருச்சு. ஜிமின் இந்த பக்கம் டெம்மானு கேட்டவனே, இப்போ நீ ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கே கேட்குதுடா, அவனுக்கு கேட்காமலாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது பண்ணிருக்கோம். ஐயோ இந்த ஃபோனில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவனுங்க 2 பேரும் புலம்பிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஜிமினோ ஜேகேவோ தினமும் ஏதாவது ஒரு பிளான் போட்டுகிட்டே இருப்பானுங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். அம்மா மச்சான் உன்னை எப்படின்னு ஒரு புதக்குழிக்குள்ளே தள்ள விட மாட்டேன்டா, உன்னை எப்படிடா அவன் பழி வாங்குவேன்னு சொல்கிறான், கண்டிப்பாக முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி பிளான் நிறைய போடுறானுங்க. ஆனால் எந்த பிளானுமே டேயாங் கிட்ட வந்து எடுபடவே இல்லை. ஃபைனலாக கல்யாண நாளும் வருது. ஜேகே மாப்பிளைக்கு பேதி மாதிரி கலந்து கொடுத்துடலாமா, எப்படியும் பாத்ரூம்லேயே தான் இருப்பான், கல்யாணம் நின்றோம். டேய் அமைதியாக இருடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, வேறு ஏதாவது உருப்படுற மாதிரி ஏதாவது சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேருமே மேடைக்கு வந்துமே கூட அவனுங்க பிளானை ஸ்டாப் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் டேயாங் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஜேகே காதுகிட்ட போயிட்டு என்ன
பிளான்லாம் பயங்கரமாக இருக்கும் போல். கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ பிளான் மட்டும்தான் போட்டுட்ருக்கணும். நான் நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்கான். இதில் இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே வந்து யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஜேகே ஜிம்னு கூப்பிட்டு டே மச்சான் இங்க வாடா, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இங்கே பாரு, கரெக்டாக ரிங்கை மாற்றுறதுக்கு 1 minute முன்னாடி நீ கரெக்டாக இந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு வந்துடு. நான் வந்துட்டு ஐயோ என் ஜிம்னாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு உன்னை தூக்கிட்டு நானும் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். கல்யாணம் நின்றோம் சரியா? நீ மச்சான் நீ சொல்கிறதுலாம் நல்லா தாண்டா இருக்குது. ஆனால் நான் எப்படா மயக்கம் போட்டு விடுவேன்? எனக்கு ஒரு சிரிப்பு வந்துருவேடா. டேய் சிரிப்பு வருதாடா உனக்கு? எங்கள் உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கையே பலியாக போகுது, உனக்கு என்னடா சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே மச்சான், கரெக்டாக 1 நிமிஷம் முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்துடுறேன், நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. ஜேகே இந்த பக்கம் எப்போ 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். கரெக்டாக அந்த டைமும் ஆகுது. கரெக்டாக ஜிம்னு அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனுக்கு நினச்ச மாதிரியே ஜேகே வேகமாக போய் ஜிம்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேவோட அப்பா எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே ஜிம்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்னா ஐயோ என் மச்சானுக்காக நான் நடிச்சு தான் அவனை கண்ணை முழிக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான். எல்லாருமே தண்ணியெலாம் கொண்டு வந்து தெளிக்கிறாங்க, ஆனால் எழுந்துக்கவே இல்லை. ஐயோ ஜிம்னாக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி வண்டி எடுங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேயாங் கூலாக வந்துட்டு அப்படியா ஹாஸ்பிட்டல் தான் போகணும் தான், ஆனால் நீ ஏன் ஜெக்கி போகணும்? இங்கே பாரு நான் இந்த இடத்துல அவனை எப்படி க்யூர் பண்ணுற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட காது கிட்ட போய் டே ஜிம்னா இப்போ மட்டும் நீ எழுந்துக்கலன்னு வச்சுக்கோ, நீயும் ஜேக்கவும் உங்களோட ஃபோனில் பலான படம் நிறைய வச்சுருக்கீங்கல்ல, அது அப்படியே எல்லாருக்கு முன்னாடியும் போட்டு காமிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் ஐயோ பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணு முடிச்சிடுறான். என்னாச்சு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சாப்பிடாமல் இருந்தேனா அதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அல்பமாக சமாளிச்சுட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்க எல்லாம் என்ன வயசு பிள்ளையோ ஒரு வேளை சாப்பிடாததுக்கே மயக்கம் போட்டு விழுவுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகேவா பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஜிமின் கிட்ட போயிட்டு சாரிடா மச்சான், அவன் சொன்னது போய் தெரியும், ஆனால் அந்த நிமிஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணு முடிச்சிட்டேன்டா, சாரிடா மச்சான், இனிமேல் அந்த கடவுளால் கூட உன்னை காப்பாற்ற முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் புலம்பிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து டேயாங் ஜேகேவை நல்ல இழுத்து முன்னாடி வர வச்சு அவனோட கையில் ரிங்கை போட்டுட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகேக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஜேகேயோட அங்கே பார்த்து ஜேகே என்ன யோசிச்சுட்டு இருக்க, இங்கே வந்து இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு போடு அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக ரிங்கை போட்டு விட்டுறான். ஸோ அந்த இடத்துலேயே அவங்களுக்கு மேரேஜ் அந்த இடத்துல வந்து முடிஞ்சிடுது. ஜேகே வந்து மனசுக்கு நினச்சிட்டு இருக்கான், போச்சு அவ்வளோதான் என் லைஃப் போச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இப்படியே ஃபோட்டோ ஷூட்டு மேரேஜ்க்கான எல்லாமே முடியுது. இந்த பக்கம் ஜேகேவையுமே டேயாங்கோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ஜேகே கையில் ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு சரிப்பா அதான் வந்து டேயாங்கோட ரூமை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு ஆமாம் பால் ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி திட்டிக்கிட்டே என் ரூம்குள்ளே போகிறான். செம்ம கோவமாக ரூம்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு சேர் இருக்கும், சேர் மேலே டக்குன்னு வேகமாக அந்த டம்ளரை வைக்கிறான். அதில் பாதி பால் கீழேயே சிந்திடுது. அந்த சத்தத்தை கேட்டு டேயாங் எந்திரிச்சு வந்துட்டு என்ன பேபி ரொம்ப கோவமாக இருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜேகே வேகமாக தள்ளிவிட்டு என்ன பேபி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், உனக்கு பழி வாங்கணுன்னா ஒருத்தவங்களோட லைஃப் தான் கிடச்சிச்சா? நான் தான் சொல்கிறேன்ல தெரியாமல் பண்ணிட்டேன்னு, என்னடா மனுஷனெல்லாம் நீ எல்லாம் என்ன ஆச்சு, நீ எத்தனை பேரை கலாய்ச்சிருப்ப, அந்த மாதிரி எல்லாரும் பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா என்னால் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேங்க் சிரிப்பு வந்துச்சு. என்னடா என்ன சிரிச்சிட்டு இருக்க? இல்லை அப்படி பழி வாங்கணும்னா இந்த உலகத்துலேயே அதிக கல்யாணம் பண்ணுவேன் நான் தான் இருக்கணும், இருந்தாலும் எனக்கு உன்னதானே பேபி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹிப்பை பிடிச்சி அவனோட கிட்டே இழுக்கிறான். ஜேகே இந்த பக்கம் ஏச்சி விடு என்னை தொடர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கத்திட்டு இருக்கான். ஐய என்ன வந்ததுலேருந்து நசன் கத்திக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு என்ன டே தெரியுமா, இப்படி போய் பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங்க் கேட்டுட்டு இருக்கான். என்ன பழி வாங்கணும்னு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், என்ன பண்ண போகிற, ஏன்னா அடிக்க போறியா உதைக்க போறியா இல்லை கொல்ல போறியா, என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கோபமாக கேட்டுட்ருக்கான். ஐயோ பேபிமா நீ சொல்கிற மாதிரி உன்னை பழி வாங்கணும்னு நினச்சி தான் நான் உன்னை தேடி வந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. நானும் எவ்வளவோ கால் பேசியிருக்கேன், இருந்தாலும் உன்ன மாதிரி யாரும் என்னை பிளாக் பண்ணதில்லை. ஆமாம்ல நல்லா பிளாக் பண்ணிட்டான்ல, நானே ஒருத்தங்கிட்ட அடங்கி போகிறேனா, அப்போ அவன் எனக்கானவனாக தானே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிது. அதுவும் உன்னை பார்த்த அடுத்த நிமிஷம் நீ தான் என் லைஃப்னு அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி பழி வாங்குறது அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் சும்மா உன்னை வெறுப்பேற்றி பார்க்குறதுக்கு, நிஜமாவே உன்னை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு காது கிட்ட போய் ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்கிறான். ஜேகே வேகமாக தள்ளி விட்டுட்டு இது என்ன புது ட்ராமா, எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியாததுனால லவ்னு சொல்லிட்டு பழி வாங்கலான்னு பார்த்துட்ருக்கியா, நானும் இதே மாதிரி உன்னை லவ் பண்ணுவேன் அதுக்கப்புறமேட்டு என்னை விட்டுட்டு போகலான்னு யோசிச்சுட்ருக்கியா அப்படின்னு சொல்கிறான். ஐயோ பேபி நிறையா ட்ராமாஸ் பார்ப்பியோ,
இன்னும் ஓவர் திங்கிங் உங்ககிட்ட நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ என்ன பிளான் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என் கிட்டே வந்த அவ்வளோதான், எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லைடா, ஹேட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து உடச்சிட்டே இருக்கான். பயங்கரமாக கோவம் வருது. டேயாங் வந்து என்ன தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினச்சாலுமே அவருக்கு பயங்கரமாக கற்றுன்னு கத்துறான். இங்கே பாரு, என் கிட்ட வராது, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அங்கே இருக்கிற ஒரு பொருளை விட எல்லா பொருளையும் போட்டு உடச்சிடுறான். இந்த பக்கம் டேயாங் சரி அவனே காமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சோஃபாவில் உட்காந்துட்டான். ஜேக்கவும் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு ஒரு மாதிரி டயர்டாகி அவனும் பெட்டில் போய் உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங் இருந்துட்டு, இங்கே பாரு ஜேகே, எனக்கு புரியுது, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் நிஜமாவே இது விளையாட்டுக்கு பண்ண விஷயந்தான், நான் உன்னை நிஜமாவே லவ் பண்ணுறேன் ஜேகே அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபோர்ஸ் மேரேஜாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிளாக்மெயில் மேரேஜ் தான். இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு நினைக்கிறேன்? இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா கொஞ்சம் நாளில் நான் மனசு மாதிரி நான் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, என் கட்டிசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, வெளியே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தான் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட், ஆனால் இந்த ரூம்குள்ளே வந்துருச்சுன்னா நீ யாரோ நான் யாரோ, இனிமேல் என்கிட்ட பேசுகிற வேலையே இருக்கக்கூடாது, ஏதாவது பேசினேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு அந்த பெட்டில் போய் அவன் படுத்துடுறான். இந்த பக்கம் டேயாங் மனசுக்குள்ளே, ஐயோ பேபி, நீ இப்போ கோவமாக இருக்க, நான் என்ன சொன்னாலுமே உனக்கு அது புரியாது, உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த பக்கம் ஜேகேவை பார்த்துக்கிட்டே அவனும் சோஃபாவில் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் டேயாங் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறான். எழுந்திரிச்சு டைமு பார்த்தா ஆல்ரெடி 8:30. லேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறான். டைம் வந்து 9 o'clock ஆகிடுச்சு. இவன் வேறு தூங்கிட்டு இருக்கானே, எழுப்பலாமா வேணாமா? சரி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நான் எழுந்திரிக்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக் பிடிச்சிட்டு இப்படி ஆடுற மாதிரி எழுப்புறான். ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான். ஜேகே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு என்ன என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இல்லைடா தூங்கிட்டு இருந்தேன், லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எழுப்புறேன். லேட் ஆச்சுன்னா எனக்கு எழுந்துக்க தெரியும், காலங்காத்தாலையும் உன் மூஞ்சி கொண்டு வந்து காமிச்சிட்ருக்கேன், நாள் உருப்பிடுமா, முதல்ல போய் தொலாந்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். டேயாங் இந்த பக்கம் என்ன காலக்காலத்தில் இந்த கிளி கிளிக்கிறான், நைட் நடந்ததை மறந்துருப்பான்னு நினச்சேன், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவன் கீழே போயிடுறான். இந்த பக்கம் ஜேகேயுமே ஒரு மாதிரி கடுப்பாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அவனுமே கீழே போகிறான். கீழே போனால் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு டேயாங்கோட அம்மா இருந்துட்டு, ஜேகே சொல்லுங்க ஆண்டி, கல்யாணம் ஆகி வந்த நாள் வந்து உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நீ சமைக்கணும்ப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேயாங்க்கு வந்து இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்காது, உனக்கு இதில் எது சமைக்க வருமோ அதை நீ செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அவங்க வந்து டேயாங்க்கு வந்து உப்புமா சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜேகே இருந்துட்டு இவனுக்கு இது பிடிக்காதா, அப்போ அதை தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்குமே, நான் உப்புமா செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் டேயாங்கோட அம்மா இருந்துட்டு, உப்புமாவா, இல்லைம்மா அது வந்து டேயாங்க்கு வந்து பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேயாங் கை பிடிச்சிட்டு, பரவாயில்ல ஜேகே என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறான். வந்துட்டு ஜேகே ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டு அவனும் போய் உப்புமா செஞ்சுட்டு வந்து கொடுக்குறான். இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைக்கிறான். இதை பார்த்துட்டு டேயாங் இருந்துட்டு, ஐயோ உப்புமா எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காத ஒரு ஐட்டமே உப்புமா தான், என்ன பண்ணி தொலைகிறது, இவனுக்காக நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி எடுத்து வாயில் வைக்கிறான். ஆட்டோமேட்டிக்காக அவனோட கண்ணு 2ம் விரியுது. வாவ் சூப்பராக இருக்குது, இது என்ன உப்புமாவா அல்வாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேயாங்கோட அவங்க அம்மா இருந்துட்டு, டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரில, உப்புமா வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத ஒரு ஐட்டம், நான் செஞ்சாவே அந்த கிளிப்பேன், இப்போ உன் புருஷன் செஞ்சுட்டாங்கிறதுக்காக அல்வா அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச் டேயா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அம்மா நிஜமாவே சூப்பராக இருக்குமா, நீ வேணால் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஸ்பூன் எடுத்து அவங்க அம்மா கொடுக்குறாங்க. அவங்க அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் உப்புமா சூப்பராக இருக்குது ஜிகே, உப்புமா சூப்பராக செஞ்சுருக்க, உனக்கு சமைக்கிறதுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லாண்டி எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சுமாராக சமைக்க தெரிஞ்சது இவ்வளோ சூப்பராக இருக்கா, அப்படி நல்லா சமைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே இருக்கிற உப்புமாவா அம்மாவும் பையனுமே 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜெகே இருந்துட்டு, உப்புமாவே இந்த திங்குதுங்க, சோத்தையே பார்க்காத குடும்பமாக இருக்குமோ, தெரியாமல் வந்து சிக்கிட்டமே ஜெகே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு டேயாங்க இருந்துட்டு, சரிம்மா எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் டேயாங் ஜேகே கிட்டே போயிட்டு, ஏய் பேபி, என்னடா என்ன பேபி, மாமா ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போகிறேன், வாசல் வரைக்கும் வருவோம், பாய் சொல்லுவோம், ஒரு மார்னிங் கிஸ் கொடுப்போம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஜேகே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு, என்ன கேட்டேன், மார்னிங் கிஸ்ஸா, இல்லை கோப்படாத நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான்.
ஆஃபீஸ் போனட்டே அங்கே இருந்துட்டு சே ஜேகே என் வீட்டில் இருக்கான் சே என்ன கியூட்டு என்ன கண்ணு என்ன முக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் வேலை பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜெய்ஹப் வந்துட்டு டே மச்சான் என்ன நீ சரியில்லையே புது மாப்பிள்ள அப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கலாய்ச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் டேங்க இருந்துட்டு அட நீ வேற ஏன்டா அவன் ஏதோ சாஃப்டாக இருப்பான்னு பார்த்தா அவன் ஏதோ சுடு தண்ணி மாதிரி அப்படி கொதிச்சிட்ருக்கான். கிட்ட போய் பேசவே முடியலடா அப்படி பேசுகிறான். வாயை திறந்தாலே திட்டு மட்டும்தான் எனக்கு விழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் அப்போ நீ பண்ணது மட்டும் என்ன சும்மாவா? அவனை எவ்வளோ கடுப்பேற்றின அப்படி தான் பண்ணுவான். கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. டேங்க வந்து அப்பா ஆஃபீஸ் முடிஞ்சு போய் என் செல்லக்குட்டி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் இந்த பக்கம் ஜேகே டேங்கோட அவங்க அம்மா கூட உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். டேங்குள்ளே வந்துட்டு கரெக்டாக ரூம்குள்ளே போகிறான் பார்த்துக்கிட்டே. இதை பார்த்தா அவங்க அம்மா இருந்துட்டு ஜிகே என்ன ஆண்டி அதான் டேங்க வந்திருக்கான் பாருமா போ போயிட்டு அவங்ககிட்ட பேக்லாம் வாங்கி வச்சுட்டு அவனுக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேட்டுட்டு வா போ அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஸோ இது வாரியா கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூம்குள்ளே போகிறான். இந்த பக்கம் டேங்க இருந்துட்டு வந்துட்டியா தெரியடா எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஜேகே கிட்ட போய் இப்போ பிடிச்சி இழுத்துட்டு என்ன பேபி காலிலேருந்து ஒன்று பார்க்காம எவ்வளோ ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா? சரி மாமா வந்திருக்கானே வந்தோடனே ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுன்னு ஏதாவது போட்டு கொடுப்போம் பார்த்தா என்ன வெறுங்கையோட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜேகே வேகமாக தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு நேற்று தானே சொன்னேன் என்னை டச் பண்ணி பேசுகிற வேலை வேணான்னு சொல்லிட்டு ஏதோ உங்கள் அம்மா சொன்னாங்களேன்னு தான் வந்தேன். இங்கே பாரு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட வச்சுக்காது எனக்கு ஒன்றும் பிடிக்கல. இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே எனக்கு ஒன்றும் பிடிக்காது. நான் ஒரு ஹஸ்பண்டாக உனக்கு நடந்துக்கவே மாட்டேன் எப்போவுமே. உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன் ஆஃபீஸில் ஏதாவது வேலைக்கு 365 நாள் அங்கேயே இருக்க மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோ அங்கேயே போய் தயவு செஞ்சு இருந்துக்கோ. உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஐயோ இன்னும் கோவம் குறையிலையா திரும்ப வேதாள முருங்கை மரத்தில் ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக டவல் எடுத்துகிட்டு அவன் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். இந்த பக்கம் கீழே வந்த ஜேகே வந்துட்டு இல்லை அவருக்கு எதுவும் வேணாமாம்மா அவர் ஏதோ ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டு வந்துட்டாரான் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சமாளிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறான். இப்படியே தான் டெய்லி டேஸ் வந்து இப்படியே தான் போயிட்டுருக்கு. டேங் என்ன தான் பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணாலுமே அவன் தினமுமே திட்டி தான் அனுப்பிச்சிட்டே இருப்பான். ஒரு நாள் வீட்டுக்கு டேங்கோட அக்கா பொண்ணு வருது. வேகமாக ஓடி வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஹக் பண்ணுது குட்டி பொண்ணு. அதை பார்த்துட்டு டேங்க வந்துட்டு ஏய் வாயடி வந்துட்டியாடி எங்கடி உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா பின்னாடி வராங்க. மாமா உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் அதனால் நான் டான்ஸ் ஆட போகிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நாளைக்கு மாமா அப்படியா டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? மாமா நான் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆடி காமிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே வந்து சிரிச்சிட்ருக்கான். அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு ஜேகேக்கிட்டே போய்ட்டு நீங்கள் தான் எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட புது மாமாவா நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க பன்னி மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கேன். ஜேகே இருந்துட்டு நீங்களும் குட்டி ஏஞ்சல் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேங்க இருந்துட்டு சே இவன் சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்குது அவன் சிரிக்க மட்டும் மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்ருக்கான். இப்போ அவங்க அக்காவுமே வராங்க. வந்துட்டு ஜேகே உன்னை பக்கம் தான் ஜேகே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாளைக்கு இவளுக்கு வந்து ஆனுவல் டேயில் செலிப்ரேஷன் இருக்குது அதனால் நீ தான் பியூட்டிஷியன் ஆச்சே இவளுக்கு மேக்கப் பண்ணி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவன் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானா அதனால் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணி விடுறான். அடுத்த நாள் காலையில் அந்த பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு மேக்கப் பண்ணி விடுறான். பார்க்குறதுக்கு அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. அப்போ அவங்க அக்கா இருந்துட்டு எனக்கு பண்ணிவிடேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அக்காவுக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாருக்குமே பண்ணி விட்டுருக்கான். அப்போ தான் கரெக்டாக டேயாங்குமே உள்ளே வரானா. அதை பார்த்து அவங்க அம்மா இருந்துட்டு ஜேகே இங்கே பாரு எல்லாத்துக்கும் பண்ணி விடுறல போய் டேயாங்க்கும் மேக்கப் பண்ணிவிடு இன்றைக்கி நம்ம எல்லாருமே தானே ஸ்கூல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே மனசுக்குள்ளே இருந்துட்டு ஐயோ ஆண்டி சிலருக்கெலாம் மேக்கப் போட்டாலும் போடலனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு மேக்கப்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் டேங்கோட அம்மா இருந்துட்டு என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கான் ஒரு இடத்துல ஏதோ சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறான். ரூம்குள்ளே போயிட்டு அதே மாதிரி மறுபடியும் ஜேகே இழுத்து வச்சுட்டு ஏண்டா எல்லாருக்கும் மேக்கப் பண்ணுறா எனக்கு மேக்கப் பண்ண மாட்டியா இங்கே பாரு ஏற்கனவே உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்கிட்ட டச் பண்ணி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். அவன் வந்துட்டு சரிப்பா உன்னை டச் பண்ணல சரி சொல் எனக்கே மேக்கப் பண்ண மாட்டேன் இங்கே பாரு எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கும் அதனால நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன் எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது உனக்கு ஏன்டா நான் மேக்கப் பண்ணணும் முதல்ல உன் மூஞ்சியில் மேக்கப் பண்ண யாரா பாப்பா ஹே பேபி என்ன அப்படி சொல்லிட்டேன் எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா நான் மட்டும் மேக்கப் போட்டு போய் நின்னேன் நான் நீனு பொண்ணுங்க இப்போ கூட லைனில் வந்து நிற்பாங்க உனக்கு தான் இந்த மாமனோட அருமை தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏச்சிப்பா உன் அருமை எனக்கு தெரியவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டிகிட்டே போயிடுறான். அப்புறம் எல்லாருமே ஆனுவல் டேக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் நாங்கள் நிறையா பர்ஃபார்மன்ஸ் நடக்குது.
நம்மளோட ரியா குட்டியும் சூப்பராக டான்ஸ் ஆடுறா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டேயாங் கிட்ட வந்துட்டு ஹாய் சார், ஹாய் ஹாய் ஆர்ஜே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நிறைய பேர் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு நிறையா பொண்ணுங்க தான் அவளை தேடி கிட்ட போய் நின்று, சரி எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார், சார் கையில் போடுங்க சார், சார் கன்னத்தில் போடுங்க சார், அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ஜேகே இருந்துட்டு, சி என்ன பொண்ணுங்களோ, சி கர்மம் இப்படி வலியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லுக் விட்டுட்ருக்கான். இதை பார்த்து டேயா இருந்துக்கிட்டு, ஆஹா நம்ம நினச்சது நடந்துச்சே, அப்பா பொசசிவ் ஆகிறான், நல்லது தான், இருங்க ஒவ்வொருத்தருக்கா நான் போடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு ½ கிட்ட அவனுக்காக மட்டும்தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் இவனோட ஆட்டோகிராஃப் போட்டு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு, இந்த தொல்லை எப்போ முடியுமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்புலையே பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் வேணும்னே டேயாங்க இருந்துட்டு, கொடுங்க நான் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் போடுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்குமே போகிறாங்க. இந்த பக்கம் ரியா குட்டி வீட்டுக்கு போன உடனே ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு கன்னத்திலே கிஸ் பண்ணிவிட்டு, ஐயோ மாமா இன்றைக்கி நான் எவ்வளோ அழகாக இருந்தேன் தெரியுமா, எல்லாருமே சொன்னாங்க நீ ரொம்ப தேவதை மாதிரி இருக்க, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஜேகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த பக்கத்து அங்கே இருந்துட்டு, ஐயோ நான் பண்ண வேண்டியதெல்லாம் இவ பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு, ஆல்ரெடி நீ ஏஞ்சல் மாதிரி தாண்டி தங்க இருக்க, மேக்கப் பண்ணதுனால இன்னும் ரொம்ப அழகாக இருக்க, இன்னைக்கு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து ரியா கிட்ட நீட்டுறான். ஆமா எனக்கா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீ தங்க உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுது அந்த பொண்ணு. ஓப்பன் பண்ணால் பார்பி டால் இருக்கும் இல்லையா, அதோட ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு குட்டி ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. நீங்கள் பார் நீ இந்த மாதிரி தான் எப்போவுமே அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஐயோ தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜேகேவோட கணத்தில் போய் அந்த பொண்ணை கிஸ் பண்ண ஆரம்பிக்குது. இன்றைக்கி இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லோரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் டேயாங் போயிட்டு அவரோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, என்ன ஜேகே இன்றைக்கி ஆனுவல் டே சூப்பராக இருந்துச்சுல, நல்லா என்ஜாய் பண்ணியா, இங்கே பார் நான் என்ன பண்ணேன் உனக்கு என்ன, நீ தான் என்கிட்ட பேசவே செய்யாதுன்னு சொல்லியிருக்கேன், எதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திட்டத்தை ஆரம்பிக்கிறான். எனக்கு புரியுதே நீ ஏன் கோவமாக இருக்கேன்னு, அங்கே என்னோடய ஃபேன்ஸ் நிறையா வந்து என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, ஆட்டோகிராஃப் வாங்கிட்டாங்க, அதனால நீ பொசசிவாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது பொசசிவா, உன் கனவுல இருந்து கொஞ்சம் வெளியே வா, எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, யார் உங்ககிட்ட வந்து பேசினாலும் சரி பழகினாலும் சரி, ஏன் நீ அந்த பொண்ணு கூட ஊரை சுற்றினாலும் சரி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போல எப்பயும் போல் பெட்டில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றான். இவனை என்ன பண்ணி மாற்றுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கே யோசிச்சுட்டே இருக்கான். இப்படியே தான் ஒரு 1.5 மாதம் அப்படியே தான் போகுது. அவன் பேசவே மாட்டான், பேசினாலும் சண்டை மட்டும்தான் ஜிகே போட்டுகிட்டே இருக்கான். ஒரு நாள் வீட்டில் டேயாங்கோட ஷோ வந்து போயிட்டுருக்கு. அவங்க அம்மா வந்து எப்போவுமே டேயாங்கோட ஷோ வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி கேட்டுட்ருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஜேகே வந்து அந்த பக்கம் போயிட்டுருக்கானா, அவனை வந்து கூப்பிட்டு ஜேகே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிட்டிங்கத்தியா, டேயாங்கோட ஷோ தான் போயிட்டுருக்கு, கேளு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் நேரில் இருந்தவன் பேசுகிறது கேட்க முடியாது, இதில் இதை வேறு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடுப்பாக உட்காந்துட்ருக்கான். அப்போ வந்து அந்த ஷோவில் பேசிகிட்டு இருக்கான். எப்பயும் போல் ஒரு பொண்ணை வந்து கலாய்ச்சிட்ருக்கான். அந்த பொண்ணு இருந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சு இது பேசிகிட்டு இருக்கு. அப்புறமேட்டு லாஸ்ட்டில் நான் தான் உங்கள் கிம் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் தான் சொல்கிறான். ஐயோ கிம் டேயாங் சார் நீங்களா சார், உங்ககிட்ட பேசணுன்னு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபேன்ஸ் தொல்லை தான். இதை பார்த்துட்டு அவங்க அம்மா சிரிச்சிட்டே, ஜெகே உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு கிராஸ் காலில் தானே நீயோ டேயாங்கும் மீட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஆனால் ஜெகே உனக்கு ஒன்று தெரியுமா ஜெகே, நீ அன்றைக்கி காலில் அவனை தேவாங்கன்னு சொன்னல, அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. ஏன்னா எப்போவுமே டேயாங் தான் மற்றவங்கள கலாய்ப்பான். அவனுக்கு கூட தெரியுமா, ஒரு தடவை என்ன கூட ஃபோன் பண்ணி எப்படிலாம் கலாய்ச்சான் தெரியுமாடா, அம்மான்னு கூட பார்க்காம. ஆனால் அன்றைக்கி நீ அவனை கலாய்ச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா. அதுக்கப்புறம் அவனை எப்போவுமே தேவாங்கன்னு தான் கொஞ்ச நாள் கூப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் காண்டாயிட்டான். அதுக்கப்புறம் விட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அவனுக்கு ஒன்று தெரியுமா, அவனுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. ஆனால் இது வரைக்கும் எத்தனையோ பேர் டேரெக்டாக வீட்டுக்கே வந்துட்டு எனக்கு டேயாங் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா. அது இல்லாமல் நீ எங்கே போனாலும் மோஸ்ட்லி நான் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் அந்த பொண்ணுங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஏற்ற மருமகளாக இருப்பேன், இங்கே பாருங்கள் எனக்கு சமைக்க தெரியும், வீட்டு வேலை செய்ய தெரியும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைமே நான் அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் பசங்க கூட வந்து எனக்கு வந்து டேயாங் கல்யாணம் போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க தெரியுமா. இதெல்லாம் நான் டேயாங் கிட்டே வந்து சொல்லும்போது, அம்மா அதெல்லாம் ஃபேன்ஸ்மா, ஒரு மாதிரி இன்ஃபேக்சுவேஷனில் வந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இது வரைக்குமே எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதே கிடையாது. ஏன் ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு கூட இது வரைக்கும் அவன் சொன்னதே கிடையாது.
நாங்களும் அவனுக்கு எங்கெங்கேயோ இருந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், பையன் பார்த்துட்டு இருந்தோம். அவனுக்கு வந்து எந்த ஃபோட்டோ காமிச்சாலும் பிடிக்கலன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பான். சரி இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் பொண்ணு அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பொண்ணு பார்க்குற இதெல்லாமே வச்சுருந்தோம். ஆனால் அன்றைக்கி நடந்ததே வேறு. அந்த பொண்ணு, டேங்க மாமா எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் எவ்வளோ நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா, இப்போ அத்தையே நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா, லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. இங்கே பார், எனக்கு புரியுது உனக்கு என்னை பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றா இருக்கோம், எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் நான் வந்து வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். மாமா சும்மா சொல்லாத மாமா, இவ்வளோ நாளாக வீட்டில் உனக்கு பொண்ணு பார்த்துட்டு தானே இருந்தாங்க, அப்போ நீ சொல்லாமல் இப்போ என்ன திடீர்னு வந்து சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு தானே சொல்லிகிட்டு இருக்க. இல்லை நிஜமாவே நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன். அப்படியா, சரி யார் அவன், யார், என்ன பண்ணுறான் எதுவுமே எனக்கு தெரில, ஆனால் நான் லவ் பண்ணுறேன். என்னம்மா குழப்புற, உன் ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒருத்தன் கால் பண்ணி போலீஸ் கேஸ் கூட ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா, அதான் உன்னோட கால்லையே அதுதானே பெஸ்ட்டு கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். கரெக்டு தான், அது என்னோடய பெஸ்ட்டு கால் மட்டும் இல்லை, என் லைஃப்லேயே அது பெஸ்ட்டு காலாக இருக்க போகுது. எப்போவுமே நான் கால் பேசும்போது எல்லாருமே என்கிட்ட வந்து உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேனாக இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் முறையாக ஒருத்தன் எனக்கு எந்த ரெஸ்பெக்ட்டுமே கொடுக்காம அவங்ககிட்ட அடுத்தமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு யோசிக்க வச்சான். இது வரைக்கும் எவ்வளவோ கால்ஸ் நான் பேசியிருக்கேன், ஆனால் அவனோட குரல் மட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. எதனால் நான் அவன் மேலே ஃபாலோ ஆனேன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் அவன் எப்படி இருப்பான், அவனோட நேரில் கூட நான் பார்க்கல, இருந்தாலும் அவனோட அந்த வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. நான் அவனை லவ் பண்ணுறேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் அவ்வளோ சொன்னதுக்கப்புறமேட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ண நாங்கள் விரும்பலை. அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் நடந்துச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் உன்னை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டு இதுதாம்மா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டும்போது ஃபோட்டோலேயே எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருந்தது ஜேகே, ஏஞ்சல் மாதிரி இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து அவன் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அந்த க்ரௌண்ட் வந்து தலையில் வச்சுருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோ. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே டேயாங் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்திருப்பான். அந்த ஃபோட்டோவை தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜேகே வந்து நினச்சிட்ருக்கான், ஓ அப்போ இருந்தே அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டுருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கிளம்பிடுறான். ரூமுக்கு போயிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. இங்கே பாரு ஜேகே, எனக்கு தெரியும் நீயும் அவனும் இன்னும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு. எனக்கு தெரில உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நிஜமாவே டேங் வந்து ரொம்ப நல்ல பையன்டா, என் பையங்கிறதுக்காக சொல்ல, உண்மையிலேயே அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பையனையும் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் அவன் நிஜமாவே அவனை ரொம்ப லவ் பண்ணுறான் ஜேகே. நான் உடனே அவனை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுன்னு சொல்கிறேன். ஏன்னா 1.5 மாதமாக நீ இந்த வீட்டில் தான் இருக்க, எனக்கு தெரியுது நீ அவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. ஆனால் அவன் நிறையா ஃபீல் பண்ணுறான், அவங்ககிட்ட சொல்கிறதில்ல. அவன் வந்து ஆர்ஜேங்கிறதுனால எப்போவுமே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான்னு நினச்சிட்ருக்க. ஆனால் அவன் மனசுக்குள்ளே அவன் நிறையா வச்சிட்ருக்கான். அவன் அதை வெளியே காட்டுறதில்ல ஜிகே. ஆனால் அவன் நிஜமாவும் அவனை ரொம்ப லவ் பண்ணுறான், கொஞ்சம் யோசி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் ஜிகே வந்துட்டு ஒருவேளை நல்லவனாக தான் இருப்பானோ, இல்லை ஜேகே அப்படிலாம் யோசிக்காத, அவனை உனக்கு பிடிக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் நினச்சிட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங்கும் அன்னைக்குன்னு பார்த்து ஒர்க் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறான். ரூம்குள்ளே வந்தோடனையும் ஜேகே பார்த்துட்டு என்ன சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டேயாங்க இருந்துட்டு இப்போ நீ அடுத்து என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும், என்ன எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், உன் மூஞ்சி பார்க்காம கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டியா, ஐயோ மூஞ்சி காட்டாத, முதல்ல வெளியே போ, இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு கற்று போகிறேன் அப்படி தானே, தெரியும் நீ தான் சொல்ல போகிறேன்னு தெரியும், நான் ஒரு ஃபைல் எடுக்க தான் வந்தேன், ஓகே ஓகே பை பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட சீக்கில் வந்து இப்படி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு என்ன நம்ம சொல்லாமலே அவன் நம்ம இதை தான் சொல்லுவோம்னு முடிவு பண்ணிட்டான், ஒருவேளையே நம்ம அவங்ககிட்ட ரொம்ப சிடுசிடுன்னு தான் இருக்கமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கான். இப்படியே இன்னொரு 2 days ஆகுது. அப்போ ஜேகே அவங்க அம்மா ஜேகேக்கு ஃபோன் பண்ணிட்டு, என்ன ஜேகே ஒழுங்காக இருக்கியா, மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற தானே, கோப்படுறது இல்லைல்ல, அவங்க வீட்டில் அழுத்திட்டு நல்ல பேர் தானே வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஐயோ அம்மா என்னம்மா பாடம் எடுத்துகிட்ருக்க, நான்லாம் நல்ல படியாக தான் இருக்கேன், இந்த மாதிரி ஃபோன் வைமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இரு அப்பா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க. அப்பா சொல்லுங்கப்பா. ஜேகே என்ன அம்மா சிறுசுன்னு பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி தான் அங்கேயே இருந்துட்டுருக்கியா, இங்கே பாரு நான் உன்னை எப்படி வளர்த்துருக்கேன், அவங்க என்ன சொன்னாலும் நீ அவங்களுக்கு சரி சரின்னு தான் போகணும், கோவம்லாம் படக்கூடாது புரியுதா, ஏதாவது கெட்ட பேர் மட்டும் வந்துச்சு உன் தோலை வச்சு தொங்க விட்டுரும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மிரட்டுறாரு. ஜேகே மனசுக்குள்ள இந்த ஆள் வேறு கல்யாணம் ஆனாலும் இந்த ஆள் தொலை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே சரிங்கப்பா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் நான் வாங்கி கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ஃபோனை வச்சிடுறான். சே
என்ன எப்படி பண்ணுறாங்க? நான் என்ன சின்ன பிள்ளையா? எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி அப்படி பண்ணேன் இப்படி பண்ண அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருன்னே சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்புலேயே உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் கீழே டேயாங்கோட அம்மா கூப்பிட்றாங்க. ஜேகே ஜேகே கொஞ்சம் கீழே வாப்பா. அதோ வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். சொல்லுங்கள் ஆண்டி. அது வந்து ஜேகே நான் வந்து கொஞ்சம் வெளியே போகிறேன்ப்பா. அங்கிளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதோ ஒரு மேரேஜ் ஆகுது, அதனால் நானுமே அங்கிளும் வெளியே போகிறோம். இங்கே இப்போ டேயாங்க்கு வந்து மதியம் லஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும்டா. நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்ததுனால சாப்பாடு செய்யவே இல்லை. நீ என்ன பண்ணுற, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்று செஞ்சு டேயாங்க்கு மட்டும் இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? அவனோட ஸ்டேஷனில் தான் இருப்பான், நீ போய் கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ ஆண்டி, எனக்கு அவங்க ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது, நான் போனதே இல்லை. எனக்கு தெரியும் ஜேகே, நம்ம டிரைவர் கிட்ட சொன்னேன்னா அவரே ஒன்று கூட்டிகிட்டு போய் விட்டுருவார். நீ போய் அவனுக்கு இந்த லஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு வந்துடு ப்ளீஸ், இதை மட்டும் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நான் பாய் கிளம்புறேன், இதை மட்டும் செஞ்சுடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஐயோ என்ன இப்படி கோத்து விட்டாங்க, இவனுக்குலாம் நான் லஞ்ச் செய்யணுமா? ஐயோ ஸோ என்ன பண்ணலாம், ஃபோன் பண்ணி கேண்டீனில் வாங்கிக்கோன்னு சொல்லிடலாமா? இல்லை வேணாம், ஆண்டி வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க, அப்போ நம்ம செய்யலை அப்படின்னா அப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்கள் பையன் ஒழுங்காகவே செய்ய மாட்டேங்கிறான், ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான்னு இது போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த ஆள் கிட்ட மிதி வாங்குறது யார்? சரி பண்ணுவோம், என்ன பண்ணலாம்? இவனுக்கு என்ன பிடிக்காது? உப்புமா பிடிக்காது, அது அன்றைக்கே செஞ்சிட்டோம். வேறு என்ன இவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பூரியும் சன்னா மசாலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க ஒரு நாள் சொல்லியிருப்பான். உனக்கு பூரி பிடிக்கும்ல, பூரி செய்வோமா? சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி செஞ்சுட்டு சன்னா மசாலா செஞ்சுட்டு அந்த ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு சரி போய் கொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போகிறான். போகிற வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போகிறான். இது வரைக்கும் நான் ஆர்ஜி ஸ்டேஷன் பார்த்ததே இல்லை, எப்படி இருக்கும்? இவன் ரொம்ப நாளாக ஆர்ஜின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ணுறான், மற்ற நேரில் இவன் என்ன தான் பண்ணுறான், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே இவனும் காரில் போயிட்டுருக்கான். அங்கே போனதுக்கப்புறம் டிரைவர் என்ன இருந்துட்டு, தம்பி இங்கே பாருப்பா, இங்கேருந்து 3வது ஃப்ளோரில் தான் வந்து டேயாங் தம்பி இருப்பார், நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். சரிங்க அங்கிள், நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே போகிறான். போயிட்டு 3rd ஃப்ளோர் போயிட்டு ஒரு டோர் இருக்குது, அந்த டோரில் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது, அங்கே நின்று பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக டேயாங் இருந்துட்டு அவனோட ஷோ அந்த டைம் தான் போல் முடிகிற டைம். அப்போ வந்து சொல்லிகிட்ருக்கா, ஓகே பை பாய், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காலை கட் பண்ணுறான். அப்போ உடனே எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணுறாங்க. வாவ் டேயாங் சார் சூப்பர் சார், இன்றைக்கி வந்து நீங்கள் சூப்பராக பேசியிருக்கீங்க, அதுவும் ஒய்ஃபை பற்றி பேசின கண்டென்ட் வெரி வெரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறையா பொண்ணுங்க எல்லாம் கிளாப் பண்ணிருக்காங்க, பசங்களுமே எல்லாமே கிளாப் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து ஜேகே டோரை திறந்துட்டு உள்ளே போகிறான். இதை பார்த்த டேயாங்க்கு செம்ம ஷாக்கு, வேகமாக ஓடி வந்துட்டு, ஜேகே என்ன இங்கே நீ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு லஞ்ச் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி சிறு சிறுன்னு வச்சுட்டு சொல்கிறான். லஞ்சா நீயா அப்படின்னு சொல்லிட்டு 32 பல்லு தெரியுது இந்த பக்கம் டேயாங்க்கு. இந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு, டேங்க் சார் உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு வா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கையை பிடிச்சிக்கிட்டே, இங்கே பாருங்கள் இவன் தான் என்னோடய ஒய்ஃப் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனுக்கு சொல்லும் போதே 32 பல்லு தெரியுது, ஒரு மாதிரி ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கான். இதை ஜேகேவுமே கவனிக்கிறான். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு, வா உங்கள் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேவுமே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். அப்போ அங்கேருந்து ஒரு பையன் இருந்துட்டு, ஏய் ஹாய் ஜங்குக்கு, ஞாபகம் இருக்குது அந்த கிராஸ் கால் பையன் நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஜேகேவுமே இருந்துட்டு டேயா பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் டேய் சூப்பர்ரா, நீ அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் அந்த காலில் எப்படியாவது அவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஒரு வழியாக கல்யாணமே பண்ணிட்டியா, என்ன கல்யாணம் பண்ணி பழி வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டே தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இதை கேட்டு ஜேகே இருந்துட்டு திரும்பிட்டே அவன் முறைக்கிறான். ஜேகே திருந்தவே இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங் மனசுக்குள்ளே, அடப்பாவி ஏன்டாடே, ஏற்கனவே நான் பழி வாங்க தான் கல்யாணம் பண்ணேன், நான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கேன், இதில் நீ வேறு ஏன்டா இப்படி போட்டு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டேன். அவன் வெளியே வந்து திருத்தணும் முழிச்சிட்ருக்கான். சரி ஓகே வா ஜேகே நீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜேகே கீழே வந்துட்டு டிரைவர்கிட்ட அண்ணா போகலாண்ணா அப்படின்னு சொல்கிறேன். சரி தம்பி அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா ஒரு நிமிஷம், ஆண்டி வந்து வெளியே போயிருக்கோம், நாங்கள் மேரேஜ்க்கு போய்க்கிறோம், டைம் கிட்ட சொல்லிடுன்னு சொன்னாங்க, நான் மறந்துட்டேனே, என்ன பண்ணலாம், ஃபோன் பண்ணி சொல்லலாமா? சரி மேலே போய் சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் மேலே போகிறான். மேலே போனால் அவன் வந்து எல்லாருக்கும் நிறையா தான் கொண்டு வந்திருப்பான், அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டேங்க் வந்து பூரி ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இந்த பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கனால வாவ் சூப்பராக இருக்குது டேங்க் சார், உங்கள் ஒய்ஃப் சூப்பராக சமைச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. வெளியே நின்று இதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ வந்து ஒரு பொண்ணு இருந்துட்டு, டேங்க் சார் உங்கள் ஒய்ஃப் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஏன் ஜெனி எதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரணும்? இல்லை நம்ம ஒரு ஷோ எடுத்துகிட்டு இருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி டைட்டில் என்ன? உங்கள் ஒய்ஃபுக்கு பொருந்த மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தானே இன்றைக்கி ஷோவே நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிருந்தீங்க.
எல்லாருமே மைனா படம் வில்லி மாதிரி தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. உங்கள் ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா, அவங்க முன்னாடியே உங்கள நான் கேட்டிருந்திருப்போம். நீங்கள் என்ன பாடம் டெடிகேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பொண்ணு இருந்துட்டு, அதெல்லாம் என்னடி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னா என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், என்ன கமெண்ட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, டேங்க சார் சொல்லுங்கள் என்ன பாட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு இருந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ டேயாங்க இருந்துட்டு பாட ஆரம்பிக்கிறான். கோவக்கார கிளியே போக பண்ணாயோ அது கருவாட்டு உடம்பு நடுக்காட்டு உடம்பு என்ன கிழக்கி பிடிக்க பண்ணாயோ ரொம்ப முட்டாதடி நான் உடச்சு போவேனே தள்ளி நிக்காதடி நான் ஆடி போவேனே அப்படின்னு பாடி முடிச்சதும் அங்கே இருக்கவங்க எல்லோரும் வா சார் சூப்பராக பாடுறீங்க, உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கோவப்படுவான் தான், ஆனால் அந்த கோவம் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் டேங்க் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஸ்பெல்லாக வந்ததை சொல்லாமலே போயிடுறான். காரில் போகும்போதெல்லாம் அவனுக்கு அந்த பாட்டி தான் கேட்டுகிட்டே இருக்குது. ஆமாம்ல, எப்போவுமே நம்ம அவங்ககிட்ட கோவம் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கோம். இதே வேறு ஒருத்தனாக இருந்தால் இந்த இடத்துல என்னென்னு எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டே இருக்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். ஆனால் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு சிரிச்சிட்டே போயிட்டுருக்கான். அன்றைக்கி நைட்டு டேயா வந்து வேகமாக வீட்டுக்குள்ள வந்துட்டு வேகமாக ஜேகே வந்து ஹக் பண்ணிவிட்டு, ஐயோ ஜேகே இன்றைக்கி உன்னோட பூரி எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே வந்து தள்ளியே விடல. டேயாங்கிறது என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, எப்பயுமே இப்போ வேகமாக பிடிச்சி தள்ளி விடுவான், இன்னும் நம்ம ஃப்ளோரில் போய் விழுந்துருக்கணுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் லைட்டாக ஜேகேவும் சிரிச்சுட்டு இருக்கான். என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நான் சிரித்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு என்ன டச் பண்ணிட்டுருக்கேன், டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கோபப்படுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதுதானே பார்த்தேன், எங்கே மனசு மாறிச்சோன்னு நினச்சேன், வாய்ப்பே இல்லை. சரி எங்கே அம்மா அப்பா காணோம், அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டாங்க, அதனால தான் நான் லஞ்ச் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா தினமும் அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டா கூட நல்லாயிருக்குமே, நீ தினமும் லஞ்ச் கொண்டு வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் டேங் சொல்லிட்டுருக்கான். இருக்கு நீ அங்கே அடிக்கிற கூத்தலான்னு பார்க்குறதுக்கா, என்ன உன்னை சுற்றி அத்தனை பொண்ணுங்க எப்போ பார்த்தாலும் கூத்து கும்மாளமா இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பொசசிவ் ஆகுதா, உம்மால் என்னடா எனக்கு பொசசிவ், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறான். இப்படியே தான் கல்யாணம் ஆகி 10 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலுமே அவங்க 2 பேருமே சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஜேகே வந்து எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டே தான் இருப்பான். ஆனால் டேயாங்க் இது வந்து பழகிடுச்சு. ஓகே இவன் இப்படி தான், அவன் கோவம் போக கொஞ்சம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுறான். இப்படியே தான் டேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு நாள் டேயோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு ஜேகே, நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிறோம்டா, இன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் இருக்கவே மாட்டோம், நீ தனியாக இருந்து பல்ல, இல்லை நான் டேயாங்க லீவ் போட்டு வீட்டில் இருக்க சொல்லட்டுமா, சரிம்மா நான் லீவ் போட்டு இருக்கேனே, அதெல்லாம் வேணாம் நான் தனியாக இருந்து பழகிப்பேன், நீ வேலைக்கிளம்போ, எப்படா லீவ் போடுறேன்னு பார்த்துட்டு இருக்கியா, வேலைக்கிளம்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் டேயாங்க அவங்க அம்மா சிரிச்சிட்டு, சரிப்பா நீ தனியாக இருந்து பல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத, நான் வேறு ஒருத்தவங்களை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இருந்துட்டு யார் அது டேங்க வந்துட்டு யாரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் கத்துற, நான் ஜிமினா வர சொல்லியிருக்கேன். ஜிமினா உன் ஃப்ரெண்டு தானே, அவன் எப்படிங்க, அவன் என்னை பார்க்க வரேன்னு சொன்னான், அதனால் நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமினுமே வரான். மச்சான் எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஜேகே கட்டி பிடிச்சி 2 பேரும் குதின்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இதை அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் டேயாங்க இருந்துட்டு, என்ன ஜிம்னா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன என் ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் டார்ச்சர் பண்ணல, உன் ஃப்ரெண்டு தான் என்ன டார்ச்சர் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் பேசுங்க நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க அந்த பக்கம் போயிடுறான். இந்த பக்கம் ஜிமின் இருந்துட்டு, டே மச்சான் எப்படிடா இருக்கேன், அவன் என்ன உன்னை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அடிச்சானா, ஏதாவது பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை நீ எப்போ கேட்குற பற்றியா, கல்யாணம் ஆகி 10 மாதம் ஆயிடுச்சு, இப்போ வந்து கேட்டுட்ருக்கேன், என்னை பலி கொடுத்துட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே டேயாங்க மேலே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான், சிரிச்சிட்டு இருக்கான் பார்த்துட்டு. என்ன மச்சான் எப்படி சொல்லிட்டேன், எப்போவுமே நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்ருப்பேன், எனக்கு தெரியும் நீ எப்படி அவனை சமாளிச்சிருவேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி நான் கேட்டல அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்தா எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, சரி எது கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கா இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறான். என்னடா சொல்கிற, ஆமாம் பின்ன எங்கள் அப்பா கிட்ட போய் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல நான் டைவர்ஸ் பண்ணிப்பேன்னு சொன்னால் எங்கள் அப்பா என்னை விட்டுருவானா என்ன, அந்த இடத்துலையே என்னை கொன்னும் போடுவானே தவிர நான் டைவர்ஸ் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இது என்னது, விசாவும் பாஸ்போர்ட்டும் எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா வெளிநாட்டு போகிறதுக்கு தான், அதான் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன எங்கே வளரிட்டு இருக்க, எப்போ போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
நான் யூகே போகிறேன், ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன். டைவர்ஸ்னு சொல்லி கேட்டால் தானே இவனை விட்டு போக விட மாட்டாங்க. ஹையர் ஸ்டடீஸ்னு சொன்னால் விட்டு தானே ஆகணும். ஹே ஜிகே, என்ன சொல்லிருக்க? நான் கூட கல்யாணம் ஆகி ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு. நீ என்னோட சம்மந்தமாகி ஜாலியாக லைஃப் லீட் பண்ணிருப்பேன்னு நினச்சேன். என்னடா எப்படி சொல்லிருக்க? ஏய் ஜிமின், உனக்கே தெரியும் எனக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த லைஃப்பை விட்டு போகணும்னு சொல்லி நான் எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். இதே இவங்கிட்ட போய் டைவர்ஸ் கொடுன்னு கேட்டால் இவன் தருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இவனும் தரமாட்டான். வேறு என்ன பண்ண சொல்கிறேன்னு, எனக்கு இவன் கூட இருக்க பிடிக்கல. இந்த 10 மாதமே எனக்கு நரகத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னும் 2 மாதம் தான், 1 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் நானே போய் இங்கே பாருங்கள், நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், நான் யூகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க தான் போகிறேன். அதுக்கப்புறமேட்டு அங்கே போயிட்டு நான் ஈஸியாக அவங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே மேலே டேயாங் கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஜேக்கி சொல்கிற? நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்கலையா? என்னை விட்டு போகணுங்கிற அளவுக்கு நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்துட்டு யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு வெளியே போயிடுறான். இந்த பக்கம் ஜிமின் இருந்துட்டு ஜேக்கி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க ஜேக்கி. ஆக்சுவலாக அவர் உனக்கு பழிவாங்கிறதுக்காகலாம் கல்யாணம் பண்ணலடா. அவனுக்கு ஒன்று நிஜமாவே பிடிச்சிருக்கு போல். அது அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார்டா. நம்ம கல்யாண நேரத்தை ட்ரை பண்ணிருந்தோம்ல, அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை சும்மா ஃப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் நான் பழிவாங்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நிஜமாவே எனக்கு ஜேகே பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால தான் கல்யாண நிறுத்தத்தில் நானுமே அவ்வளோ சீரியஸாலாம் இல்லைடா, தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி இவனுமே சொல்கிறான். இங்கே பாரு ஜிமின், நீ மற்றவங்கள மாதிரி அட்வைஸ் பண்ணலாம் இங்கே வராத. இங்கே பாரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வரவே வராத. இதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறான். சரிடா, நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப. ஆனால் நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஜேக்கே, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஒரு நாள் மிஸ் பண்ணிவிட்டு அழுக போகிற, அப்போ பாரு டேயாங் உங்ககிட்ட இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ இந்த பழைய பஞ்சாங்க மாதிரி எப்போ ஜிமின் பேச ஆரம்பித்த? நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ மற்றவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இது பக்கம் சண்டை போட்டுட்ருக்கான். ஜிமின் இருந்துட்டு உனக்கு என்ன சொன்னாலும் புத்தியே வராது ஜேகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளப்பிடுறான். இந்த பக்கம் டேயாங் ஆஃபீஸ் போகாமல் ஒரு பாரில் போய் உட்காந்து பயங்கரமாக குடின்னு குடிச்சிட்ருக்கான். பக்கத்தில் ஜேஹோப் தான் இருக்கான். மச்சான் என்னடா ஆச்சு? உனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைல்ல, எதுக்கு இப்படி குடிச்சிட்ருக்க? என்னடா ஆச்சு என்னன்னு சொல்லி சொன்னால் தானே தெரியும். என்ன உனக்கும் ஜேகேக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேயாங் ஒரு மாதிரி போதையிலேயே சண்டையா? பேசினா தானடா சண்டையே வரும். அவன் தான் என்கிட்ட பேசவே மாட்டானே. உனக்கு ஒன்று தெரியுமா? கல்யாணம் ஆகி 10 மாதம் ஆகுது. 10 மாதத்தில் அவன் என்கிட்ட 10 வார்த்தை தான் பேசியே இருப்பான். அந்த 10 வார்த்தையில் 9 வார்த்தை ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. நான் அவனுக்கு அவ்வளோ பிடிக்காதவன் ஆகிட்டேன் தெரியுமா? நான் என்னடா தப்பு பண்ணேன்? அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனை கொஞ்சம் ஃப்ராங்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அது எல்லாமே பண்ணேன். அதை நான் அவங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன். ஆனால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். வேறு என்ன பண்ணால் அவனுக்கு என் மேலே லவ் வரும் சொல்லு? உனக்கு தெரியுமா? அவனுக்கு இந்த 10 மாதத்தில் என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லையாம். நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கான் இந்த வாழ்க்கை. அவள் போகிறான், என்னை விட்டு போகிறான், ரொம்ப தூரமாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னட்ட எங்கே வளரிட்டு இருக்க? எங்கே போகிறான் ஜேகே? அவன் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறானா. போயிட்டு என்கிட்டேருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறானா. போட்டும், அவனுக்கு அதுதான் சந்தோஷம்னா போட்டும். நான் இப்படியே குடிச்சிக்கிட்டே எப்பயுமே அவனையே நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக புலம்பிகிட்ருக்கான். இங்கே பாரு டேயாங், நான் வேணா ஜேகேட்ட பேசிட்டுமா? நான் புரிஞ்சுப்பான்டா, கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். நீ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குடிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். வேணாம், யாரும் எனக்காக பேச வேணாம். அப்படி பேசி தான் அவனுக்கு என்னோடய லவ் புரியணும் அப்படின்னா அப்படி ஒரு இதே எனக்கு தேவையே இல்லை. ஜேகே ஏன்டா உனக்கு பிடிக்கலையா? என்னை ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிகிட்டே இருக்கான். நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்கான், வீட்டுக்கே போகல. இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு எங்கே அவனை காணோம், அத்தை மாமா வேறு இல்லை, எங்கே போய் தொலைச்சதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் அதை எடுத்து பார்த்துட்டு ஓ ஜேகே பார்த்தியா, எனக்கு ஃபோன் பண்ணுறேன், எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்? அதுவும் அம்மா அப்பா இல்லைங்கிறதுனால தான் ஃபோன் பண்ணுறேன். இல்லைனா நீ என்னைக்காவது எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கியா? இப்போ கூட எதுக்குடா ஃபோன் பண்ணுற? ஏன் ஃபோன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான். சரி கூட நான் பேசுகிறேன் கூட. வேணாம் பேசாத, யாரும் பேசக்கூடாது அவங்ககிட்ட. அவனுக்கு குடித்தா பிடிக்காது. நான் குடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சால் அதுக்கு என்னை திட்டுவான். வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோனை எடுக்கவே விடலை. ஆனால் திரும்ப திரும்ப ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அதனால் ஜேகப் ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ டேயாங் எங்கே இருக்க? நான் டேயாங்கில் ஜேகப். சொல்லுங்கண்ணா. எங்கே டேயாங் எங்கே? ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. டேயாங் எங்கே போயிட்டான்? இல்லை ஜேகே, அது கொஞ்சம் ஒரு கெஸ்ட்டு வராங்க, அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது, இன்றைக்கி வீட்டுக்கு வர முடியாது. வீட்டுக்கு வர முடியாத அளவுக்கு ஒர்க்கா? ஆமாம் ஜேகே, டேயாங் கொஞ்சம் பிஸியாக இருக்கான், அதான் ஃபோன் வெளியே வச்சுட்டே போயிட்டான், அதை எடுக்க முடியல. ரொம்ப நேரமாக அடிச்சதேன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். ஓ அப்படியாண்ணா? சரிண்ணா. சாப்பிட்டீங்களா?
சாப்பிட்டோம்மா, நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். சரி ஓகேங்கண்ணா, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகேவுமே ஃபோனை வச்சிடுறான். இந்த பக்கம் ஜேஹோப் இருந்துட்டு, பார்த்தியா உன்னை காணும்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அக்கறையாக ஃபோன் பண்ணுறான். நீ ஏன்டா இப்படி பண்ணுற? இந்த ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கல. அவன் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? என்னைக்காவது எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கானா? அவனோட கால் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு எடுத்துப்பார். இந்த வருஷத்துலேயே, இந்த 10 மாதத்துலேயே அவன் எனக்கு 2 தடவை தான் கால் பண்ணியிருக்கான். ஒன்று எங்கள் அம்மா பண்ண சொன்னது, இன்னொன்று இன்னைக்கு எங்கள் அம்மா இல்லைங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி காணோன்னு கேட்குறான். அவ்வளோதான்டா. அவனுக்கு என் மேலே எந்த அக்கறையும் இல்லை, லவ்வும் இல்லை. அவனுக்கு என் மேலே இருக்கிறது ஃபுல்லாக ஹேட்டு மட்டும்தான். நான் உனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதவன் ஆகிட்டேன்ல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே நைட்டு ஃபுல்லாக புலம்பிகிட்டே தான் இருக்கான். வீட்டுக்கே போகல. இந்த பக்கம் ஜேகேவும் சரி ஓகே ஏதோ ஒர்க்காக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் அவங்க அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனால் டேயாங் வந்து நைட்டு ரொம்ப நேரம் குடிச்சிட்டே இருந்ததுனால அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்டேக் ஆகி மதியம் வரைக்குமே அவன் தூங்கிட்டே தான் இருக்கான். அப்புறம் ஜேஹப் தான் எழுப்பி டே டைம் ஆச்சு பாரு, வீட்டில் தேடுவாங்க, கிளம்பு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு அவன் அங்கேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமேட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா இருந்துட்டு, என்ன டேயாங் இப்போ தான் வரையா நீ, நைட்டு ஃபுல்லாக எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ போகிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்ல. இப்போ பாரு ஜேகே தனியாக இருந்திருப்பான்ல, அவனை தனியாக விட்டுட்டு ஏன்டா போனேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேயாங் மனசுக்குள்ளே அவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே தனியாக இருக்கணும்னு தான் யோசிக்கிறான். இதில் ஒரு நாள் தனியாக இருந்தால் அவனுக்கு என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் உள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் ஜேகேவை நிமிர்ந்து கூட பார்க்கல. இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு, என்ன ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான், என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நான் அவனுமே எதுவுமே கேட்கல. இப்படியே தான் 1 மந்த்துமே ஆகுது. ஆனால் டேயாங் வந்து ஜேகே கிட்டே முன்ன மாதிரி பேசுகிறதே இல்லை. சொல்லப்போனால் பேசுகிறதே இல்லை. ஜேகேவே வந்து ஏதாவது கேட்டாலுமே இல்லை வேணாம், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பதில் சொல்லிகிட்ருக்கான். ஒரு நாள் ஜேகே டேயாங்கோட அவங்க அம்மாட்ட போயிட்டு, ஆண்டி நீங்கள் நிறைய கோயிலுக்கு போயிருக்கீங்கள, இங்கே பாருங்கள் எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா, இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோயில் ஆண்டி. அது இல்லாமல் வர வெள்ளிக்கிழமை வந்து இதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துகிறாங்க. இந்த ஃபெஸ்டிவலில் மட்டும் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் எல்லாமே சரியாக போயிடுமா, இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகே நிஜமாவா சொல்கிறேன், இது எல்லாமே உண்மையா, நான் இந்த கோயிலுக்கு போனதே இல்லையே, அப்போ நானும் மாமா எல்லோரும் குடும்பத்தோடு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை ஆண்டி, இதை வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வயசானவங்க தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படியா, அப்போ நானும் மாமா மட்டும் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அத்தை, நீங்களும் மாமா மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புனீங்க அப்படின்னா கூட நீங்கள் அடுத்த நாள் காலையில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஜேகே. ஓகே வெள்ளிக்கிழமை நைட்டுனா நம்ம ஒரு ஈவினிங் 4 இங்கேருந்து ட்ரெயின் இருக்குது. அப்போ இங்கேருந்து ட்ரெயினுக்கு போனால் கரெக்டாக இருக்கும்ல, அப்படி புக் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரிங்க ஆண்டி நான் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் டேயாங் எல்லாமே பார்த்துட்ருக்கான். சரி என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே கேட்கல. சரி ஓகேப்பா, நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறோம், இன்னும் ஒரு 2 டேஸ் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து கோயிலுக்கு போகிற டைமும் வந்துச்சு. ஓகே நாங்கள் கிளம்புறோம், டேயாங் வந்து ஒர்க்கில் இருப்பான், நீ டேயாங் வந்தால் மறக்காமல் சொல்லிவிடு சரியா, நாங்கள் போயிட்டு நாங்கள் நாளைக்கு நைட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி மறக்காமல் நல்லா கூப்பிட்டுட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகேவுமே சொல்லிகிட்டு இருக்கான். சரிப்பா நாங்கள் எல்லாமே பார்த்து பண்ணுறோம், நீங்கள் டேயாங் 2 பேருமே சேஃபாக இருங்க, நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேகேட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இருக்கான். இப்போ வந்து கொஞ்சம் கிராசரிஸ் வாங்க வேண்டியது இருக்குது. சரி நம்ம போகலாமா, வேணாம் இந்த டேயாங்க்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க்கு ஃபோன் பண்ணி ஹலோ டேயாங் 7 மணிக்கு தானே வருவேன், ஆமாம் சரி நீ வரும்போது இந்த கிராசரிஸ்லாம் எனக்கு வேணும், மறக்காமல் வாங்கிட்டு வந்துரு, மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை வச்சிட்றான். இந்த பக்கம் ஜேகே இந்த இடத்துல அது அந்த இடத்துல இது வச்சிடும், ஓகே இதெல்லாம் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேகமாக போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறான். டைமும் ஒரு 7:30 கிட்ட ஆகிடுது. டேயாங் எப்பயும் போல் வந்து பெல் அடிக்கிறான். வேகமாக போய்ட்டு ஜேகே ஓப்பன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டே எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்தா எதுக்கு இவ்வளோ, ஆமாம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அவன் வச்சிடுறான். சரி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்போ, நான் சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு டேயாவும் இந்த பக்கம் மேலே போயிடுறான். இந்த பக்கம் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வந்து அவன் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு கேக் எடுக்கிறான். இது ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த கேக்கு தான். இதை அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அந்த கேக்கே பார்த்துட்ருக்கான். அந்த கேக்கில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா ஹாப்பி ஆனிவர்சரி பேபி அப்படின்னு எழுதியிருக்கா. அதை பார்த்து சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். கண்டிப்பாக இது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதை சுற்றி கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்லேருந்து அந்த கேக் வந்து ஹாலில் இருக்குது, அந்த ஹால் வர்ற வரைக்குமே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறான்.
போயிட்டு அவனுமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக டேங் வந்து குறிச்சிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெயின் கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணி விடுறான். கரெக்டாக டேங் வந்து ஹாலில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுது. என்ன கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, ஏன் ஜென்ரேட்டர் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜேகே எங்கே போயிட்டான், ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஆனால் அங்கங்கே மட்டும் கேண்டில்ஸ் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. இவன் பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ கேண்டில்ஸ் இருக்குது, இந்த ஜேகே எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ பின்னாடி வந்து ஒரு கை டேயாங்கோட கண்ணை வந்து ஒரு துணியால் கட்டுது. டேயாங் வந்துட்டு யாரது, ஜேகே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது டேயாங் காது கிட்ட போய் அமைதியாரு, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி ஸ்டெப்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க வைக்கிறான். இந்த பக்கம் டேயாங்க்கு பயமாக இருக்குது, ஸ்டெப்லேருந்து கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஜேகே என்ன ஜேகே பண்ணிகிட்ருக்க, என்ன கண்ணை கட்டி விட்டுட்டு என்ன விளையாண்டுட்ருக்கேன், கீழே விழுந்தால் என்ன ஆகும் தெரியுமா, அதெல்லாம் நீ விலக மாட்டேன், நான் சொல்கிற மாதிரி மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசிட்டு நடக்க வச்சிட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங்க் ஒன்றுமே புரியல, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். கரெக்டாக ஜேகே அந்த கேக் வச்சுருக்க அந்த டேபிள் முன்னாடி போய் நிற்க வைக்கிறான். அதை சுற்றி கேண்டில்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நிற்கிறது எல்லாமே தெரிகிற மாதிரி கேண்டில்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்கான். ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ளார்ஸோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்குது. இந்த எல்லாமே டேங்க்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வருது, ஃப்ளார்ஸோட ஸ்மெல் வருது, இந்த இடத்துல ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஜேகே கரெக்டாக கேக்குக்கு நேராக நிற்க வச்சுட்டு அவனோட கண்ணை வந்து கழட்டி விடுறான். அப்போ கண்ணை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டே அந்த கேக்கு தான் தெரியுது. அதை சுற்றி அந்த கேண்டில்ஸ் எல்லாமே தெரியுது. அந்த கேக்கில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஹாப்பி ஆனிவர்சரி பேபி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. டேயாங் யோசிக்கிறான், ஆனிவர்சரியா, ஆனால் நமக்கு கல்யாணம் ஆகி நெக்ஸ்ட் மந்த்து தானே ஆனிவர்சரி, என்ன ஜேகே இது, எங்கே இந்த ஜேகே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். பின்னாடி திரும்பி பார்த்தா ஜேகே நீல் டவுன் போட்டு ஒரு ரெட் கலர் பொக்கேவை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த பொக்கேவை டேயாங்க பார்த்து வச்சுக்கிட்டே ஹாப்பி ஆனிவர்சரி பேபி, எனக்கு தெரியும் இன்றைக்கி நம்மளோட கல்யாண ஆனிவர்சரி இல்லை, நம்மளோட லவ் ஆனிவர்சரி, இந்த நாள் ஞாபகம் இருக்கா, இந்த நாள் தான் நீ என்கிட்ட ஃபஸ்ட் டைம் லவ் யூ சொன்ன நாள், என்னை மாப்பிள்ளை பார்க்க வரும்போது சொன்ன நாள் இன்றைக்கி தான், அதே நாளில் நானும் கேட்குறேன், ஐ லவ் யூ டேயாங், என்னை உன்னோட பெட்ராஃபாக ஏற்றுக்க நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் பாக்ஸையும் நீட்டுறான். இந்த பக்கம் டேயாங்க்கும் ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டே இருக்கான். என்ன டேயாங், என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டதும் டேயாங்கும் நீல் டவுன் போட்டு ஜேகேவோட கண்ணத்தை இப்படி பிடிக்க போகிறான். ஆனால் ஒரு மாதிரி தயக்கம் இருக்கு அவன் திட்டிவானுன்னு சொல்லிட்டு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஜேகே இருந்துட்டு அவனே அவனோட ஹேண்டை பிடிச்சி அவனோட கன்னத்தில் இப்படி வச்சுட்டு, இப்போ நீ கேட்குறது பார்க்குறது எதுவும் பொய் இல்லை, நிஜமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் டேயாங்க் ஒரு மாதிரி அழுகாச்சியே வந்துடுது. ஜேகே நிஜமாக தான் சொல்கிறியா, நிஜமாக என்னால் நம்பவே முடியல, ஆனால் இதெல்லாம் எப்படி, உனக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல, பிடிக்காது தான், ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, ஆனால் போக போக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் எப்படி உங்ககிட்ட ஃபாலோ ஆனேன்னு எனக்கே தெரியல, இந்த மாதிரி க்யூட்டான ஒருத்தனை, இவ்வளோ கேரிங்கான ஒருத்தனை, இவ்வளோ லவ்வபிளான ஒருத்தனை, இவ்வளோ பேரழகான ஒருத்தனை எப்படா நான் லவ் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேயாங்க இருந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டேன். அவனோட கண்ணத்தை பிடிச்சி இவனோட நெத்தியும் ஒட்டுக்கா வச்சுட்டு, ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ, நான் நிஜமாவே பயந்துட்டே தெரியுமா, உனக்கு என்னை பிடிக்காமையே போயிடுமோ, கடைசி வரைக்கும் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டியோன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா, என் லவ் வெறும் கனவாகவே போயிடுமோன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா ஜேகே, ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகேவும் இருந்துட்டு, சாரி டேயாங், நான் உன்னை நிறையா கஷ்டப்படுத்திட்டேன்ல, இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ போதுங்கிற அளவுக்கு நான் உனக்கு லவ் கொடுப்பேன் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேயாங்கும் அழுதுகிட்டே, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேல ஜேகே, ப்ராமிஸ் தானே, எங்கேயும் போக மாட்டேன்ல, எங்கேயும் போக மாட்டேன்டா கரடி பையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூக்கை பிடிச்சி அவன் கிளிட்டு இருக்கான். சரி இரு, அப்புறம் ஏன் உன் ஃப்ரெண்டுகிட்ட ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகணும் அப்படின்லாம் சொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த பக்கம் ஜேகே சிரிச்சுக்கிட்டே, அப்படிலாம் சொன்னாதானே நீ பொசசிவாக, உன்னை பொசசிவ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சொன்னேன், ஆனால் நீ என்னடா என்கிட்ட வந்து சண்டை போடுவேன், என்னை விட்டுட்டுலாம் போகக்கூடாது, நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா
என்கிட்ட பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நீ பாட்டுக்கு போகிற. அப்போ நான் அப்ராட் பண்ண உனக்கு ஓகேவா? என்னை விட்டுட்டு இருந்துருவியா நீ? இதான் உன் லவ்வாடா? பொறுக்கி பையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங்கும் அவனோட கையை பிடிச்சிட்டு ஆனால் ஜேகே என்னால் இதை நம்பவே முடியல தெரியுமா? அன்றைக்கி நீ ஜிமின் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். இங்கே இருக்கிறது உனக்கு நரகம் மாதிரி இருக்குது, நான் எப்படியாவது இங்கேருந்து போகணும், அதெல்லாம் கேட்கும்போது நான் உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டணும், ரொம்ப பிடிச்சி வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இதுக்கு மேலேயும் பேசி பேசி உன்னை நான் டார்ச்சர் பண்ண வேணாம்னு சொல்லி தான் அந்த 1 மந்த்து ஃபுல்லாகவே நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜேகே இந்த பக்கம். ஆனால் டேயாங், நீ பேசாத இந்த 1 மாதம் ஃபுல்லாக நீ எப்படா பேசுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என் மனசு ஏங்குச்சு தெரியுமா? எப்போவுமே லொடன்னு பேசிகிட்டு இருக்கேன், என் டேயாங்கா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கே இருந்துச்சு. இனிமேல் பேசாமல் இருந்து பாரு, ஓ மூக்கு பிடிச்சி கடிச்சி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேயாங் இருந்துட்டு, அப்போது நிஜமாவே நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஜேகே? ஐயோ கரடிப்பையா, இங்கே பார், ஓ மேலே ப்ராமிஸா இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கணத்தெல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்போர்ட் விசா எதுக்கு தெரியுமா? நம்மளோட ஹனிமூனுக்கு. ஆஹா அப்படியா? ஆமாம், நீ பாஸ்போர்ட் வச்சுருக்க, என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே, அதனால தான் ஜிமின்கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் டேயாங்குமே ரொம்ப ஹாப்பி ஆகுது, 2 பேருமே இந்த பக்கம் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு, ஹே இங்கே பாரு, ஒரு நிமிஷம் இரு. என்னடா சொல்லு. இங்கே பார்த்தியா நம்மளுக்காக வாங்கின கேக்கு பாரு, கேக்கு மெல்ட் ஆக போகுது, வா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறதுக்கு கூப்பிட்றான். 2 பேரும் சேர்ந்து தான் கேக் வெட்டுறாங்க. இந்த பக்கம் கேக் வெட்டிட்டு டேயாங் வந்து ஒரு பீஸ் எடுத்து ஜேகே கூட்ட வரான். ஜேகே இருந்துட்டு, வேணாம் எனக்கு கேக் பிடிக்காது, இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் பீஸ் எடுத்து டேயாங்க்கு ஊட்டுறான். டேயாங் வந்து பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவன் டக்குன்னு போய் டேயாங்கோட மவுத்தில் இருக்க பாதி கேக் எடுத்து இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். கேக் பிடிக்காதுன்னு சொன்னேன், கேக் பிடிக்காதுன்னு தான் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி கேக் சாப்பிட்றது பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த பக்கம் டேயாங்கும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்படியே அவங்களோட லைஃப்பை அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா செல்லக்குட்டீஸ், இந்த இடத்துல இந்த ஸ்டோரி நான் என் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பை டா செல்லக்குட்டீஸ்.